ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களை உடைங்க, எங்களை உருவாக்குங்க, எங்களோடு கூட பேசுங்க. ஆவியானவர், நாங்க எடுக்கிற இந்த டிசிஷன்ல எங்க கூட நில்லுங்கப்பா. நாங்களும் உங்களோடு கூட நிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பேசுங்க, என்ன மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த வருஷம் எப்படி போச்சு? அப்படியே போயிச்சா? நான் கனவு கண்டதெல்லாம் நான் நிறைவேறிச்சா? எல்லாத்தையும் நம்ம நினைக்கும் போது, அதாவது நம்மளால யோசித்து பார்க்கவே முடியல. நிறைய தீர்மானம் எடுத்தோம். ஜனவரி மாசம் இந்த தீர்மானம், பிப்ரவரி மாசம் இந்த தீர்மானம், அப்படியே கடந்து வந்து நிறைய தீர்மானங்கள் நிறைவேறாத சூழ்நிலையில இங்க வந்து இன்னைக்கு இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா நம்ம எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் அதை பார்த்துட்டு இருக்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க என்ன செய்றீங்க, என்ன செய்ய முடியல, உங்களை கர்த்தர் உங்க மேல கவனமா இருக்கிறார். அதுதான் சொல்றாரு. நம்ம 32 சங்கீதம் 32:8 வாசித்தோம், ஏசாயால வாசித்தோம். உன் மேல என் கண்ணை வச்சிருக்கிறேன், உன்னை நான் வழி நடத்துவேன், உன்னை நான் வழி நடத்து. அந்த உன்னை நான் வழி நடத்துவேன் என்று சொன்னதை நம்ம கேட்டிருக்கிறோம்னாக்கா, நம்ம நம்புறோம்னாக்கா, கம்ப்ளீட்டா அவர்கிட்ட பார்த்துக்கலாம். நீங்க பார்த்துக்கங்க இயேசு சுவாமி. இவ்வளவு நாள் நீங்க செஞ்சு தோத்து போனீங்க. நீங்க எடுத்த தீர்மானங்கள் தோத்து போச்சு. நீங்க எடுத்த ஒவ்வொரு முடிவுகளும் காணா போயிடுச்சு. நீங்க எடுத்த ஒவ்வொரு சங்கதிகளும் காணா போயிடுச்சு. ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நான் ஒவ்வொரு இடத்துலையும் உங்க மேல நான் கவனமா இருக்க போறேன். உங்க முடிவுக்கு நீங்க சில நேரத்துல உங்க எடுக்கிற முடிவை நீங்க மதிக்கிறது இல்ல. ஏன்னாக்கா நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு முடிவையும் எடுத்துட்டு பரவாயில்ல பரவாயில்ல. இப்ப கூட நீங்க எடுத்த முடிவு, எத்தனை பேர் வாயை திறந்து பேசுறீங்க? பேசாதவங்க, உங்க மனசுல நினைச்சவங்க, நீங்க நினைச்சு பாருங்க, எடுத்த முடிவை நம்ம மதிக்கிறது இல்லை. அப்படின்னா நானே என்ன மதிக்க மாட்டேன். So I'm not giving respect to myself. என்ன நான் மதிக்கிறது இல்லை. என்ன நான் மதிக்காதனால நான் என்ன பண்றேன், என் ஜப வாழ்க்கையை விட்டுறேன், என்னுடைய ஆண்டவரோடு கூட பேசுற நேரங்களை விட்டுறேன், பைபிள் வாசிக்கிறத விட்டுறேன், நான் எடுத்த முடிவுகள் எல்லாத்தையும் நான் விட்டுறேன். சோ என்ன நான் மதிக்கிறேனாக்கா, கண்டிப்பா நான் சொல்றேன், நான் எடுத்த முடிவு நான் கண்டிப்பா அதை நான் ஆனர் பண்றேன். ஆண்டவருக்கு முன்பாக ஆனர் பண்ணி, அதை ரெஸ்பெக்ட் பண்ணி, ஆண்டவரே இதை நான் உங்களுடைய கரத்துல கொடுக்கிறேன் இயேசு சுவாமி அப்படி சொல்லும் போது கர்த்தர் நமக்கு எல்லா காரியங்களையும் செய்ய வல்லவராரு. தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறதுன்னா, தாவீதை அதிகமா ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர், அதிகமா ஆசீர்வதிக்கிறார். தாவீது மெய்ப்பனா இருந்தார். தாவீது எப்படின்னாக்கா, ஒரு காட்டுல ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தவரை தாவீதை கூப்பிட்டு அரசனாக்குறாரு கர்த்தர். ஆடு மேய்க்கிறவன் அரண்மனைக்கு போனாரு. அந்த அரண்மனைக்கு போனப்போ கர்த்தர் சொன்னாரு, உனக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிற பாரு, எல்லாத்தையும் கொடுத்த, அரண்மனையை கொடுத்திருக்கிற, உன் பிள்ளைகளை கொடுத்திருக்கிற, எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருக்கிற. ஆனா தாவீதுக்கு ஒரு இருதயத்துல ஒரு ஆசையை போட்டது, ஒரு தீர்மானத்தை போட்டது யாருனாக்கா, ஆண்டவர் என்ன ஆசைனாக்கா, கர்த்தருக்காக நான் ஆலயம் கட்ட வேண்டும். பயங்கரமான ஒரு ஆசையை போட்டாரு, ஒரு தீர்மானத்தை போட்டு. தாவீது நினைச்சுப்பா, ஆண்டவர் நானா நான் போய் உங்களுக்கு ஆலயம் கட்டணுமா, நான் போய் உங்களுக்கு இதை செய்யணுமா, அதை செய்யணுமா? ஆண்டு சொல்றாரு, ஆமா நீ கட்டு, உன் வேலைய உன் பையனும் தொடருவான். சோ இந்த மாதிரி தீர்மானத்தை தாவீது மேல கர்த்தர் போட்டு, அந்த தீர்மானத்தை தீர்மானம் எடுத்தது யாருங்க? தாவீது. ஆண்டவர் எடுத்தாரு இல்லையே. சோ தீர்மானம் எடுக்கிறது யாரு? நம்ப இன்னைக்கு நீங்க முடிவெடுங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, இதை க்ளோஸ் பண்றாண்டவர், இதை க்ளோஸ் பண்றாண்டவர், இதை நான் விட்டு கொடுக்குறேன், இது நட வேண்டாம் ஆண்டவர் சொல்லும் போது கர்த்தர் நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை அடுத்ததா பிளஸிங் பார்த்துக்கிட்டே போவீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்துக்கிட்டே போவீங்க. கண்டிப்பா சொல்றேன், தாவீது மேல கர்த்தர் அந்த தீர்மானத்தை கொடுத்தாரு. அந்த தீர்மானத்தை வச்சு தாவீது ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. அந்த தீர்மானத்தை ஜெபிக்க கர்த்தருக்காக ஆலயத்தை கட்டுறது யாருன்னா தாவீது தான். அது அவங்க மகனும் தொடர்றாரு, சாலமோனும் தொடர்றாரு. சோ இந்த இடத்துல தயவு செய்து சொல்லுங்க, நான் எடுக்கிற தீர்மானங்களை நான் மதிக்கணும், கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கணும். நிறைய பேர் அசால்ட்டா எடுக்கிறது. அதே கவர்மெண்ட்ல ஒரு ரூல் கொடுத்துட்டாங்க, வேற யாராவது ஏதாவது சொல்லியிருக்கிறாங்க, உங்க வேலையில ஸ்தலங்களில் ஏதோ சொல்லிக்கிறாங்க, உங்க காலேஜ்ல சொல்லியிருக்காங்க, உங்க ஸ்கூல்ல அப்படியே மதிப்பீங்க. உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லுவீங்க, ஏய் போ சொன்னாங்கல்ல, மிஸ் சொன்னாங்கல்ல, அந்த ப்ரொஃபசர் சொன்னாங்கல்ல, போ துரத்தி அனுப்பிங்க. கர்த்தருக்கு நீ சொன்னதை நீ செஞ்சியா? எத்தனை பேரும் உங்க பிள்ளைகள்கிட்ட நீங்க இந்த கேள்வியை கேட்டிருக்கிறீங்க? கர்த்தருக்கு நீ என்ன சொன்னியோ அதை செஞ்சியா? எத்தனை பேர் உங்களை நீங்க எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதனால ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம யோசிக்கும் போது, ஆண்டவரே என் பொருத்தனைகளை நான் உமக்கு செலுத்தாமல் இருக்கக்கூடாது. பொருத்தனை
ஆண்டவர் மதிக்கிறவருங்க, கனம் பண்ணுகிறவரு. எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு பாருங்க கர்த்தர். நான் உன்னை கனம் பண்ணுவேன்னு சொல்றாரு. எப்போ? நீ எடுத்த தீர்மானம், எனக்காக நீ எடுத்த தீர்மானம், மகனே மகளே, நான் உன்னை மறக்கவே மாட்டேன். நான் உன்னை மறக்க சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்டப்பனா இருப்போம், ரொம்ப ஸ்டப்பனா இருப்போம். வேணாம், அவங்க அப்படிதான் பேசுவாங்க, அவங்க அப்படிதான் சொல்லி தருவாங்க, நம்ம இப்படியே தான் இருக்கலாம். நம்ம சொந்தக்காரங்களுக்கு யார் பதில் சொல்லுவா? நம்ம கூட வேலை செய்யறவங்களுக்கு யார் பதில் சொல்லுவா? ஐயோ என் வீட்டுக்காரர் திட்டிடுவாரு, ஐயோ என் பிள்ளைங்க திட்டுவாங்களே, ஐயோ எங்க சொந்தக்காரங்க திட்டுவாங்க. இதை பேசி பேசி பேசிய நம்ம காலத்தை கழிச்சு 2020 வேஸ்ட் ஆக்கிட்டாங்க. 2021 கர்த்தர் சொல்றாரு, நீ அந்த மிஸ்டேக்கை செய்யாத, நீ அந்த மிஸ்டேக்கை செய்யாத. நான் எப்பவுமே சொல்லுவேன், கர்த்தர் ஒரு எலியா தீர்க்கதரிசியை தான் அனுப்புனாரு அந்த விதவைக்கு. இன்னொரு எலியா தீர்க்கதரிசி அனுப்பல, இன்னொரு தீர்க்கதரிசியும் அனுப்பல. ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினாரு, போ மாவு கொடுத்துட்டு வா, அது வருஷம் ஃபுல்லா வாழ்நாள் முழுவதும் சம்பாதிச்சு அதை சாப்பிடுற மாதிரி, அது வீட்டுல எண்ணெய் குறையாத மாதிரி, மாவு குறையாத மாதிரி நீ எல்லாம் கொடுத்துட்டு வா சொல்லி தீர்க்கதரிசி அனுப்புறாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்க சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி, உங்களுக்கு ஏத்த மாதிரி தீர்க்கதரிசிகளை மாற்றிக்கொள்கிற தேவனே கிடையாது. கர்த்தர் பேசினா பிடிச்சு தூக்கி தனியை எழுத்துட்டு வந்து இருந்தா உன்னை நான் ஆசீர்வதிக்கப்பா, நீ கேட்டுக்கோ இதன்னு சொல்வாரு. அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை கொண்டு வந்திருக்காரு. கேளு, உனக்காக தான் நான் பேச போறேன், உனக்காக தான் நான் பேச போறேன், நீ இதை கேளுன்னு சொல்றாரு. சோ 10 காரியங்கள்ல நம்மளோட கூட பேச போகிறார். அந்த 10 காரியங்களும் வார்த்தைகளோடு நான் கூட பேச போகிறேன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். நான் எடுக்கிற முதல் தீர்மானம், அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஆமென், பிரைஸ் தி லார்ட். எப்படி தரித்திருந்தார்களா? ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் சகோதரர்களோடும் ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இன்னைக்கு இப்போ சொல்றேன் பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கிறீங்கனாக்கா அங்கவே அந்த கஷ்டம் உடைந்து போனது. பத்தலிய 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 எங்க நீங்க கடினமா பாக்குறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் நீங்க நிற்கும் போது அந்த இடத்தை நீங்க கம்ப்ளீட்டா கர்த்தர் உடைச்சு போடுவார். அது உனக்கு கிடையாது மகனே, அது உனக்கு கிடையாது. சாத்தான் வந்து உன்னை ட்ரிக் பண்ணி, உன்னை நைஸ் பண்ணி, உன்னை ஏமாத்தி அங்க வச்சிட்டு இருக்கான். கர்த்தர் உன்னை உடைக்க போறேன்னு சொல்றாரு. முதல்ல எடுக்கிற தீர்மானம் ஆண்டவருக்காக, ஆண்டவரே நான் எடுக்கிற இந்த தீர்மானம் இயேசுவாமி, நான் ஜபத்துல வேண்டுதல்ல நான் ஒருமனப்பாட்டோடு நான் உட்கார்ந்திருப்பேன். எழுதிக்கிங்க, எழுதிக்கிங்க. ஒருமனப்பாட்ட கர்த்தர் கேட்கிறாரு. குடும்ப ஜபம் இல்லைனாக்கா வீடுகளில கூரை இருக்காது. அந்த வீட்டுல கஷ்டம் கண்டிப்பா வரும். ஒரு நாள் நீங்க ஜபம் பண்ணா பாருங்களேன், ஒரு நாள் கரெக்டா எங்க வீட்டுல ஒரு நாள் 12 மணி ஆயிடுச்சு, எல்லாம் பேசி பேசி முடிச்சுட்டு நாங்க ஓடி போய் எல்லாரும் தூங்கலான்ட்டு தூங்க போறோம். அன்னைக்கு எங்கேயும் மினிஸ்ட்ரிக்கெல்லாம் போயிட்டு வந்து தூங்கலான்ட்டு டமால் ஒரு சத்தம் நைட்டு, எல்லாம் வெளில ரூம்ல விட்டு என்னன்னு பார்த்தா எல்லாம் ரியலைஸ் பண்றாங்க, ஏன் வெடிச்சது? ஃபேமிலி ப்ரேயர் பண்ணாம போயிட்டோம்ல, அதனால தான். குடும்ப ஜபம் பண்ணல, அதனால தான் வெடிச்சது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல குடும்ப ஜபம் பண்ணிட்டு போறோம், கொஞ்ச நேரத்துல எல்லாம் கரெக்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. செய்வார், கர்த்தர் செய்வார். ஒருமனப்பாடு, ஒருமனப்பாடு. வீடுகளில ஜபம் நடக்கணும் ஒருமனப்பாட்டோடு. ஆண்டவரே நான் வேண்டுதலிலும், ஆண்டவரே இயேசு சுவாமி நான் ஜபத்திலும் தரித்திருக்கும் போது கண்டிப்பா சொல்றேன், ஒவ்வொரு குடும்பத்துல கர்த்தர் உடைக்கப்படாத காரியங்கள் உடைக்கப்படும். உங்களுக்கு அது மன மாதிரி இருக்கலாம், மன மாதிரி இருக்கலாம். என் கணவர் மாறுவாரா? முடியாது, பிசாசு சொல்லலாம். என் கணவர் இயேசுவை ஏத்துப்பாரா? முடியாது, பிசாசு சொல்லலாம். என் பிள்ளைகள் ஆண்டவரை ஏத்துப்பாங்களா? என் கணவர் ஆண்டவரை ஏத்துப்பாரா? முடியாது, பிசாசு போடுற பேனர் அதான். நான் கர்த்தர் சொல்றாரு, ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலில் நிற்கும் போது அங்க இருக்கிற காரியங்கள் உடைக்கப்படும். ஆமென், ஆமென். ஒவ்வொரு நேரமும் நம்ம பேசும்போது நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யும் போது, நீங்க ஜெபம் பண்றேன்னு சொன்னீங்க, ஜெபம் பண்ணிக்கிறேன், ஆனா செல்போன்ல எவ்வளவு நேரம் பேசுறோம்? ஆண்டவர்கிட்ட பேசுறதோட செல்போன்ல பேசுற நேரம் ரொம்ப. தீர்மானம் எடுக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் தீர்மானம் வேண்டுதனாலும் ஜபத்தினாலும் நான் காத்திருப்பேன். அதுல ABCD போட்டீங்கன்னாக்கா செல்போன்ல நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன். பேசுற ஆசாமிகளா சொல்லுங்க. செல்போன்ல 15 நிமிஷம் 20 நிமிஷம் 1 hour 2 hour எவ்வளவு நேரம் உனக்கு தெரியுமா? திருப்பி அந்த சைடு உனக்கு தெரியுமா?
உனக்கு தெரியுமா? திருப்பி அந்த உனக்கு இது தெரியுமா? செல்போன்ல நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன். ஊர் கதை, வம்பு கதை நான் பேச மாட்டேன். எடுங்க, முடிவெடுங்க, தீர்மானம் எடுங்க. அவங்கள வந்து சோறு போட்டாங்க, அவங்கள அவங்க கஷ்டத்துக்கு காசு கொடுத்தாங்க, அவங்கள எல்லாத்தையும் செஞ்சாங்க. கர்த்தர் பேசுறாரு. சோ இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது தயவு செய்து ஒருத்தர் முடிவெடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் பேச மாட்டேன் இயேசு சுவாமி. முடிவெடுங்க. 24 மணி நேரம் டெய்லி 1 hour நான் ஜெபம் பண்ணுவேன். முதல் 1 hour போடுங்க. அதுக்கப்புறம் 2 hour போட்டுக்கங்க. டெய்லி 1 hour. சரி, 1 hour உனக்கு வந்து உட்கார முடியலையா? உன்னால உட்கார முடியல. அது 7ஆ பிரிச்சுக்கங்க. 7ஆ பிரிச்சுக்கிங்கன்னா 8 நிமிஷம். 8 நிமிஷம். பரவாயில்ல, 8 நிமிஷம் தான் கர்த்தர் என்ன ஆண்டு பாஸ்டர் சொல்லிக்கிறாங்க எனக்கு ஜெபம் பண்ண சொல்லி 8 நிமிஷம் மட்டும் பண்ணி எழுச்சிடாதீங்க. 8 நிமிஷம் தான் நான் சும்மா உங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறேன். நான்லாம் அப்படி பண்ண மாட்டேன். நான்லாம் கண்டிப்பா மோர் தென் 1 hour. 1 hourக்கு மேலதான் நான் உட்காருவேன். சோ அந்த மாதிரி நான் பிரிச்சுக்கிட்டு நான் பண்ண மாட்டேன். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீங்க 1 hour பண்ண முடியலையா? ஸ்பிளிட் பண்ணிக்கங்க. அத கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பிளிட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நான்லாம் எப்ப தெரியுமா ஃபுல்லா உட்காந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலதான் எனக்கு ஆண்டவர்கிட்ட ஆவியில நிரம்பி அழுது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன். எல்லாத்தையும் சொல்லுவேன். கர்த்தர் என் பக்கத்துல வந்து நின்னு என் கூட பேசுறத உணர்வேன். சோ இந்த 8 நிமிஷம் ஜெபம் வந்து நான் சும்மா உங்களுக்கு சொல்றேன், அதை ட்ரை பண்ணுங்கன்ட்டு. பட் கண்டினியூவா ஆண்டவருடைய பாதப்படியில் நீ உட்காரும் போதுதான் கர்த்தர் உன்னோடு கூட பேசுவாரு. உங்களோடு கூட பேசுவாரு. நிப்பாரு, வந்து உங்க பக்கத்துல நிப்பாரு. நான் உணர்ந்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில. என் ஜெபத்தை வந்து கேட்பாரு, என் பக்கத்துல பேசுவாரு. நீ இதுக்காக ஜெபம் பண்ணு சொல்லி கொடுப்பாரு. இதுதான் பாக்கியம். முதல் தீர்மானம், ஆண்டவரே நான் உமக்காக இயேசு சுவாமி நான் அதிகமா வாழணும் ஆண்டவரே. 2வது தீர்மானத்துக்குள்ளாக போகிறோம். லூக்கா சங்கீதம் 119வது அதிகாரம், சங்கீதம் 119 எடுத்துக்கொள்ளுங்க. 105வது வசனம். 119 105வது வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. நல்ல கண்ணுங்க. இன்னொரு தடவை வாசிமா. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. சூப்பர். 2வது வந்து முதலாவது நான் வந்து ஆண்டவர் ஜெபத்தில் வேண்டும் நான் நிலைத்திருப்பேன். 2வது வந்து வசனங்களை டெய்லி படிப்பேன். நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், டெய்லி நான் வாசிக்க மாட்டேன்னு சொல்றவங்க உண்மையா கை தூக்குங்க. இருக்கிறீங்க. நான் டெய்லி வாசிக்க மாட்டேன். டெய்லி வாசிக்கலனாக்கா டெய்லி பிரச்சனை வரும். இங்க என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒரு வசனம் என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு. டார்ச் லைட் தேவையில்லைங்க. அந்த வசனம் என் முன்னாடி போகும்போது, அந்த வசனம் எனக்குள்ள இருக்கும் போது எனக்கு உள்ள அங்க எல்லா வெளிச்சத்தையும் நான் பார்க்கிறேன். எல்லாமே எனக்கு முன்னாடி போகுது. என் கால்களுக்கு தீபம், என்னுடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்குது. நான் நடக்கிற வழிகளெல்லாம் நான் வெளிச்சத்தை பார்க்கிறேன். சோ வசனம் வந்து 2வது பைபிள்ல இருக்கிற வசனங்கள் வந்து நமக்கு வெளிச்சம், நமக்கு தீபமா இருக்குது. அது நம்மளோடு கூட பேசுகிறதா இருக்கிறது. சோ இந்த காலை நேரத்துல தயவு செய்து இந்த தீர்மானங்களில 2வது தீர்மானம், ஆண்டவருடைய வசனத்தை நான் டெய்லி படிப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் முடிவு எடுக்கிறீங்க? கையை தூக்குங்க. நான் இந்த முடிவு எடுக்கிறேன், டெய்லி வாசிப்பேன் ஆண்டவருடைய வசனத்தை டெய்லி ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்ன கை தூக்குங்க. எல்லாரும் கை தூக்காம இருக்காதீங்க. ஆமா, இது ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம கொடுக்கிற ஒரு ப்ராமிஸ். ஆண்டவரை நான் டெய்லி வாசிப்பேன் இயேசு சுவாமி, உங்களுடைய வசனங்களை நான் வாசிப்பேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையில எல்லா காரியத்துக்கும், எல்லா பிரச்சனைக்கும், சகல பிரச்சனைக்கும் நீங்க என்னென்ன பேசுறீங்களோ, என்னென்ன யோசிக்கிறீங்களோ, என்னென்ன குறைவு இருக்குதோ, என்னென்ன உங்களுக்கு புரியலையோ எல்லாத்துக்கும் ஒரு பதில் இருக்குது. அதான் வேதத்துல. The answer is in the Bible. இதான் பதில். இதுக்குள்ள பதில் இருக்குது. என்கிட்ட கர்த்தர் பேசுவாரு, எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுப்பாரு. நான் உனக்கு இதை செய்வேன்னு வாரு, நான் உனக்கு இதை செஞ்சு முடிப்பேன்னு வாரு. நான் இது எல்லா பதிலும் இது உள்ள இருக்குது. சோ இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்றாரு. சோ கேலண்டர்ல பாத்தீங்கன்னா சின்ன வசனம் எழுதியிருக்கும். நம்ம 1ஆம் தேதி எல்லாருக்கும் கேலண்டர் தருவோம். இங்க அந்த கேலண்டரை டெய்லி படிங்க. அந்த வசனம் ரொம்ப டெய்லி படிங்க. அதை படிச்சுட்டு போங்க. சிலர் வந்து வீட்டுக்கு முன்னாடி நிற்பாங்க, அந்த வாசலுக்கு முன்னாடி அந்த கேலண்டர் மாட்டியிருக்கோம், செருப்பை கட்டிட்டு அந்த செருப்பு போடுறதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை வாசித்துட்டு என்ன பண்ணுவாங்க? போயிடுவாங்க. கேட்டா பைபிள் வாசித்தாங்க. அதெல்லாம் வெளிச்சமா இருக்காது. பைபிளை கையில தூக்குங்க, கர்த்தர் உங்களை கையில தூக்குவாரு. பைபிளை கையில தூக்கும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையை கர்த்தர் தூக்குவாரு. நிறைய மாற்றங்கள் வரும். என் வாழ்க்கையில இந்த பைபிளை ஒரு 15 தடவைக்கு முன்னே எனக்கு தெரிஞ்சு நான் முடிச்சிருக்கிறேன். ஃபுல் பைபிள் 15 தடவைக்கு மேல முடிச்சிருக்கிறேன். அதுக்கு மேல நான் எண்ணல. ஆனா இன்னைக்கும் ஒவ்வொரு வசனமும் எனக்கு புதுசா இருக்கும்.
புதுசா இருக்கும். ஒரு வசனம் எடுக்கும் போதும் கண்டிப்பா புதுசா இருக்கும். சோ நிறைய பரிசுத்தவான்கள் இந்த வேதத்தை முழங்கால படிச்சாங்க. முழங்கால அவங்களாம் பெரிய சாதனை படைச்சிட்டு போயிருக்கிறாங்க இந்த உலகத்துல. முழங்கால படிச்சாங்க. நீ உங்க குடும்பத்துல சாதனை நடக்கணும்னாக்கா சாதனைகள் முழங்கால வாசிங்க. ஒரு உபவாச ஜபத்துல ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே நீங்க செய்யுங்க. அடுத்த உபவாச ஜபத்துல பாரு, நான் எப்படி ராஜாவா ராணியா குடும்பத்தோட உட்கார்ற பாரு. இந்த முடிவு எடுக்கிறதோட முழங்கால வாசிப்பப்பா, நான் முழங்கால வாசிப்பேன். முடிவெடுங்க. கஷ்டமா இருக்கிறவங்க முடிவெடுக்காதீங்க. ஆனா உங்களால ஜெயிக்கணும்னாக்கா, சாதனையாளரா மாறணும்னாக்கா, ஐ வாண்ட் டு அச்சீவ் சம்திங் சொல்றீங்கனாக்கா, kneel down, தூக்குங்க பைபிளை, வாசிங்க. ஏசப்பா என்ன கூட பேசுங்க. ஏன்னா இந்த முழங்கால வாசித்தவங்க ஒருத்தரும் பெரிய பெரிய சாதனையாளரா ஆனாங்க. பெரிய பெரிய சாதனை. உனக்கு தெரியாத உன் தலையெழுத்து, உன் தலையெழுத்து அவ்வளவு இந்த பைபிள்ல இருக்குது. அவ்வளவு எடுத்து வாசிங்களேன். இன்னைக்கு நீ சாதாரண ஆளு, நாளைக்கு உங்களை தூக்கி கத்த சொல்றாரு, நீ முழங்கால வாசித்தல, அதனால தான் உன்னை சாதனை படிக்க வச்சேன். நீ நினைக்கலாம் நீ மார்க் வாங்கல, எக்ஸாம்ல நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கல, என்கிட்ட படிப்பு இல்ல, என்கிட்ட புகழ் இல்ல, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றேன். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ, ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்க, உனக்கு தைரியம் கட்ஸ் தான் நான் சொல்றேன். இந்த நேரத்துல இந்த பைபிள் எடுத்து நான் முழங்கால தான் வாசிப்பேன். ஆண்டவரே முடிவெட, 365 நாள் வாசித்து பாரு. நான் சொல்றேன், அந்த 365 நாள்ல கர்த்தர் உனக்கு ஒரு சாதனை செய்யலனாக்கா பைபிளை தூக்கி போடு. கண்டிப்பா நான் சொல்றேன், என் லைஃப்ல நான் செஞ்சிருக்கிறேன். 16 வயசுல ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு 4 மணி நேரம் முழங்கால நின்று இருக்கிறேன். 4 மணி நேரம் சாதனை படிக்க வச்சாரு. பேப்பர்ல வரல, நியூஸ்ல வரல, டிவில வரல, சாதனை படிக்க வச்சாரு. வாட் இஸ் யுவர் நேம் கேட்டா ஓடிடுவேன், நான் சொல்ல வெக்கப்பட மாட்டேன். ஆனா ஒபாமா இறங்கிட்டு அந்த ஒரு ஸ்டேஜ்ல நின்று ஒபாமா இறங்கி பேசிட்டு போறாரு. அடுத்தது ஏசியால இருந்து வந்திருக்கிறாங்க ரெவரண்ட் மினி சாரா கூப்பிட்டாங்க, நான் பேசினேன். சாதனை படைக்க வச்சாரு கர்த்தர். நான் தான் போய் ஒபாமா அப்படி போறாரு, நான் போய் பேசுறேன் அந்த இடத்துல. சாதனை இது மாதிரி நிறைய சொல்லுவேன். எந்த நியூஸ் பேப்பர்லயும் வரலங்க, எதிரையும் வரல. 3 லட்சம் ஜனங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு முன்னாடி பெரிய பெரிய டிவி தான் தெரியுது. எனக்கு ரொம்ப அசால்ட்டான ஒரு தைரியம் என்னன்னாக்கா, என்னால முழங்கால் போட முடியும், கர்த்தர் என்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறாரு, என்ன வேணா செய்வாரு. நீ பிஸ்தா கிடையாது என் முன்னாடி பிசாசு, கர்த்தர் என்ன பிஸ்தா வாக்குவாரு முன்னாடி. ஹல்லேலூயா. தீர்மானம் 3 நாள் 2 நாள் 29, 30, 31 1ஆம் தேதி. இந்த சாபம் உனக்கு வேணாம். இந்த 2020ல நீ கஷ்டப்பட்ட எந்த சாபமும் உனக்கு வேணாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ முழங்கால் போடு. நீ ஒண்ணுமே கிடையாது. உன் தெருவுல நீ வேண்டாத ஏதோ ஒரு மூலையில படுத்து கிடக்கிற மாதிரி நீ இருக்கலாம். உன் தெருவிலேயே நீ வேண்டாத பர்சனா இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாரு, உன்னை பார்த்து எனக்கு நீ மதிப்பு கொடு, நீ முழங்கால் போட்டு வாசி. சூழ்நிலை மாறும். முடிவெடுக்கிறவங்க முடிவு எடுத்துக்கங்க. அது உங்களுடைய இஷ்டம். கர்த்தர் சொல்லிட்டாரு. பரிசுத்தவான்கள் நிறைய பேர் நின்று முழங்கால்ல வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க தலையெழுத்த கர்த்தர் மாத்தினாரு. முடிஞ்சா செஞ்சு பாருங்க. 3வது தீர்மானம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம், ஆண்டவரு உன்னுடைய ஜபத்தினாலும் விசுவாசத்தினாலும் நீ என்ன பண்ணணும், ஆண்டவரை தரிசனத்துக்கு ஒருமனப்பட்டு ஜபத்தினாலும். நாம் ஜெபிக்கும் போது ஜபங்களுக்கு ஆதாரம் உண்டு. 2வது பார்த்தோம், வசனங்கள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். என்னுடைய வாலிப பிள்ளைங்க ஒருத்தர கவனிங்க. இன்னைக்கு you people are so busy with your cell phones. என்னுடைய வாலிப வயசுல 16 வயசுல ஒரு நாளைக்கு 25 அதிகாரம் வாசிப்பேன். உங்க பிள்ளைங்க 10 வசனம் வாசிட்டேன் மம்மி, பைபிள் வாசித்துட்டேன். ஊரெல்லாம் சொல்லுவீங்க, என் பிள்ளை பைபிள் வாசிக்குது. 25 அதிகாரம் வாசிச்சா? நான் வாசித்தேன். ஒரு நாளைக்கு 25 அதிகாரம் வாசித்தேன். நானும் ரொம்ப பிஸியா தான் இருந்தேன் என்னுடைய லைஃப்ல. Are you busy? நீ ரொம்ப பிஸியா இருக்கிறியோ? உன் செல்போன்ல பிஸியா இருக்கிறியோ? எடுக்க வேண்டிய தீர்மானத்துல தப்பு செய்யாத தம்பி, எடுக்க வேண்டிய தீர்மானத்துல தப்பு செய்யாத தங்கச்சி. 25 அதிகாரம் ஒரு நாளைக்கு நான் வாசிக்க ஆரம்பிச்சேன். என் தலையெழுத்த கர்த்தர் மாத்தினார். என் பேரே உருப்படாத கேஸ்.
இதெல்லாம் உருப்படாது, அதுக்கு என்னத்துக்கு படிப்பில்ல. எல்லாரோட ஜாஸ்தி எஜுகேஷன் கொடுத்தாரு கர்த்தர். நிறைய எஜுகேஷன் கொடுத்தாரு, கை நிறைய கொடுத்தாரு, சர்டிபிகேட் நிறைய கொடுத்தாரு. உருப்படாத கேஸுக்கு தான் கர்த்தருக்கு தேவை. உருப்படாத கேஸ் எல்லாம் கர்த்தருக்கு ரொம்ப தேவை. அந்த உருப்படாத கேஸை தான் வச்சு கர்த்தர் மலையா உருவாக்குவார், கண்மலையின் மேல உயர்த்துவாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பேச முடியாதா, கர்த்தர் பேச வைப்பாரு. நீ பேச முடியாதுன்னு சொல்றாங்களா, கர்த்தர் உங்களை தூக்கி போய் மேல வைப்பாரு. உன்னால சாட்சி சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்களா, கர்த்தர் அவங்கள தான் உயர்த்துவாரு. நீ எவ்வளவு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி முழங்கால்ல இந்த வேதத்தை வாசிக்கிறியோ, கர்த்தர் அந்த அளவுக்கு உன்னை அப்படி தூக்கி உயர்த்தி வச்சிருப்பாருங்க. என் கண் முன்னாடி வாலிப பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன், மேப்பை போட்டு ஜெபம் பண்ணுவேன். 16 வயசுல இந்தியா மேப், வேர்ல்டு மேப்பை போட்டு ஜெபம் பண்ணுவேன். உலகத்துல பாதி இடத்த நான் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டேன், நிறைய இடத்த சுத்தி பார்த்துட்டு வந்துட்டேன். உலகம் முழுதும் போனேன். அமெரிக்காவுக்கு மட்டும் 7 முறை போயிட்டு வந்திருக்கிறேன். பெருமைக்கு சொல்லல, எல்லா இடத்துக்கும். ஏன்? அவரை கனம் பண்ண. Simply I honored God. Simply அவர் கனம் பண்ண ஆரம்பிச்சார். எத்தனை பேர் கனம் பண்றீங்க ஆண்டவரை? கனம் பண்ண தொடங்குங்க. Nobody can stop your ideas. உங்களுடைய தீர்மானங்களை யாருமே நிறுத்த முடியாது. ஆண்டவருக்கு முன்னாடி நீங்க அவரை கனம் பண்ண ஆரம்பிங்க. உங்களை திட்டுறவங்க, உங்களை தூக்கி போடுறவங்க, உங்க மேல காரி துப்புறவங்களா, அதுகிட்ட போகவே பயமா இருக்குது. அதுகிட்ட போகவே பயமா இருக்குது. அப்பதான் பேசுவோம், போக முடியாது. அதுகிட்ட ஏதோ ஒரு ஃபயர் இருக்குது. ஏன்? ஆண்டவருடைய வசனம் நிரப்பி வழியும். அடுத்தபடியாக 3வது லூக்கா 4வது அதிகாரம் 4வது வசனம். லூக்கா 4வது வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். நல்லா கவனிச்சுக்கங்க. 4 அதிகாரம். தேவன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சோ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சண்டே மட்டும் நான் சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட மாட்டேன். சண்டே மட்டும் சாப்பிட்டா போதுமா? சண்டே மட்டும் எங்க வீட்டுல பிரியாணி செஞ்சு சாப்பிட்டா 7 நாள் எனக்கு பலன் வந்துருமா? சண்டே மட்டும் நான் மெசேஜை கேட்டா போதுமா? ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய செய்தியை போட்டு கேளுங்க. இந்த நாட்களில பாத்தீங்கன்னா, அந்த நாட்களில நம்ம வெறும் சண்டேக்கு வந்தாதான், சண்டே மட்டும் வந்தாதான் நமக்கு, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் நமக்கு செய்தி கிடைக்கும். யூடியூப்ல இருக்குது, பரிசுத்தவான்களுடைய செய்திகள் நிறைய இருக்குது. எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஒருத்தர் இருந்தாரு, எல்லா செர்மனும் கேட்டுட்டு எல்லாம் பயங்கர குழப்பிடுவார், பைத்தியம் மூச்ச மாதிரி வருவார். இங்க வந்தவொன்னு அவர் சரி பண்ணி அனுப்புவாங்க. புரியாது அவருக்கு. அதனால எல்லாத்தையும் போட்டு கேட்காதீங்க. நிறைய நல்ல உங்களுக்கு ஏத்த, உங்களுக்கு தொடப்படுகிற மிஷனரி செய்திகளை, மிஷனரி தாக்கங்கள் நிறைய இருக்குது. மிஷனரி ஸ்டோரிஸ் போட்டீங்கன்னா அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க எப்படி ஆண்டவருக்காக என்ன செஞ்சாங்க, அதெல்லாம் போட்டு கேளுங்க. நான் டெய்லி எதனா ஒரு மிஷனரி ஸ்டோரியை, எதனா ஒரு செய்தியை போட்டு கேட்க டெய்லி. அதை கேட்காம நான் தூங்க மாட்டேன். டெய்லி என் காதுக்குள்ள போனோம். ஒரு மிஷனரி ஸ்டோரி போட்டு கேட்டேன். கேட்டதே நான் கேட்டுட்டே இருப்பேன். ஆண்டவருக்காக எவ்வளவு செஞ்சாங்க, மலை ஏறினாங்களாம், எங்கேயோ நாட்டை விட்டு நாடு வந்தாங்களாம், ஆண்டவருக்காக பைபிள் எழுதுறாங்களாம், லாங்குவேஜை படிச்சாங்களாம், புது லாங்குவேஜை படிச்சுட்டு அந்த பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணாங்களாம். போற வழியில கப்பல்ல போனோம், ஊருக்கு போய் சேர போற வழியிலேயே உயிர் போயிடுமா, அந்த கப்பல்ல இருந்து அவங்க பாடியை தூக்கி போட்டுருவாங்களாம். வாசித்தீங்களா? நம்ம கதையே நம்மளுக்கு பெருசா இருக்குது, அவங்க கதையில வாசிங்க. நம்ம தொடப்படுவோம். ஆண்டவருக்காக நம்ம எப்படி உழைக்கணும் நம்மளுக்கு தெரியும். சோ மனுஷன் தேவகுமார் நீங்க சொல்றாரு, அதுக்கு மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இன்னைக்கு 2020ல 21ல நீங்க எடுக்கிற டிசிஷன், ஆண்டவரே ஒரு செய்தியாச்சும், ஒரு மிஷனரி கதையை நான் போட்டு கேட்கிறேன். என் செல்போன்ல நான் வச்சிருப்பேன், எல்லா மிஷனரி ஸ்டோரிஸை போட்டு கேட்கணும், ரொம்ப இஷ்டம். ஏன்னா அதனால தான் நான் தொடப்பட்டேன். 16 வயசுல ஒரு மிஷனரி கதையை கேட்கும் போது நான் தொடப்பட்டேன். மிஷனரி ஆண்டவருக்காக போகணுன்றத நான் முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் தான் தயவு செய்து சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க போட்டு யூடியூப்ல அனாவசியமா அவ எப்படி டான்ஸ் ஆடுறா, இவன் எப்படி டான்ஸ் ஆடுறா, இவன் எப்படிங்கிறா பாரு, அவன் எப்படிங்கிறா பாரு, அவன் டான்ஸ் ரொம்ப படிச்சு, இந்த ஆக்ஷன் நல்லா இருக்குது, அந்த ஆக்ஷன் நல்லா இருக்குது, யூடியூப்ல போட்டு கேட்கறீங்கனாக்கா ஒருத்தர் ஆண்டவருக்காக எப்படி வாசிச்சாங்க ரத்த சாட்சியா? நீங்க கையில வச்சிருக்கீங்க இந்த பைபிளை யார் எழுதுனா தெரியுமா? இந்த பைபிள் எழுதினுடைய சங்கதி உங்களுக்கு தெரியுமா? இந்த பைபிளை யாரு டிரான்ஸ்லேட் பண்ணா தெரியுமா? அவர் எப்படி செத்தாரு தெரியுமா?
38 வயசுல தமிழ் பைபிளை எழுதினவர் செத்தாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி மிஷனரி ஸ்டோரிஸை கேட்கும் போது நம்ம வாழ்க்கைகள் மாற்றப்படும். பேரண்ட்ஸ், தயவு செய்து சொல்றேன், உங்க பிள்ளைங்களுக்கு கேளுங்க, இன்னைக்கு என்ன மிஷனரி ஸ்டோரி படிச்ச, ஏதோ எனக்கு சொல்லு பார்க்கலாம், சொல்லி கொடு, எனக்கு சொல்லித்தா, எனக்கு எப்படி தெரியாத, என்ன மிஷனரி ஸ்டோரி படிச்ச. உங்க பிள்ளை பெருசா ஆகணும், பெரிய ஆளாகணும், நிறைய சம்பாதிக்கணும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், எல்லாமே வேணும். ஆனா மிஷனரி ஸ்டோரி படிக்காது, ஜபம் பண்ணாது, சர்ச்சுக்கு வராது, பைபிளை வாசிக்காது, ஆனா எல்லாமே வேணும். எப்படி சாத்தியம்? சாத்தியம் ஆகாது, கண்டிப்பா நடக்காது. பிளைனா சொல்றேன். அது சர்ச்சுக்கு போச்சா, சர்ச்சுக்கு போனியா, இன்னைக்கு வேதத்தை வாசித்தியா, இன்னைக்கு பைபிளை வாசித்தியா, இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணியா, மிஷனரி ஸ்டோரியை படிச்சியா, பிரசங்கத்தை கேட்டியா? பேரண்ட்ஸே செய்யறது கிடையாது. எங்க அந்த பிள்ளைங்க செய்வாங்க? நல்லா யோசிங்க. நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் 10 தீர்மானம். 3வது தீர்மானத்துல தேவனுடைய வார்த்தையை நான் கேட்கணும். ஏன்னா தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தான் பிழைப்பானாம். வார்த்தையினாலே பிழைப்பான். இந்த வார்த்தை நம்மளை பிழைக்க வைக்கும். இன்னைக்கு நான் பேசி அனுப்புற இந்த உற்சாகமான வார்த்தைகள் உங்களை பிழைக்க வைக்குங்க. உங்களை பிழைக்க வைக்கிற வார்த்தைகள் இது. ஹல்லேலூயா. இது என்ன பிழைக்க வைக்கிற வார்த்தைகள் இது. இந்த வார்த்தையில ஜீவன் உண்டுங்க. இந்த வார்த்தையில என்னது? இந்த வார்த்தையில ஒவ்வொரு ஜீவனும், ஒவ்வொரு அதிசயங்களும் நடக்கும் இந்த வார்த்தையில. ஏன்னா அவர் அதிசயமானவராய் வந்துட்டாரு. இந்த உலகத்துல அற்புதங்களை செய்கிற தேவனாய் வந்தாரு. பைபிளை மட்டும் யாரும் வாசிக்காம இருக்காதீங்க, அவருடைய செய்தியை மட்டும் கேட்காம இருக்காதீங்க. டிவியில போட்டு நீங்க அந்த பிக் பாஸ பார்க்கறதுக்கு முன்பாக, வேற சீரியலை பார்க்கறதுக்கு முன்பாக ஒரு மிஸ்டரி கதையை எடுத்து வாசிங்க. உங்களுடைய தலையெழுத்து உங்க வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் மாறும். சீரியல்ல என்ன நடக்குதோ அந்த சண்டை தான் உங்க வீட்டுல நடக்கும். சீரியல்ல பண கஷ்டம்னாக்கா அங்க பண கஷ்டம். சீரியல்ல புருஷ பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிறாங்கன்னா வீட்டுல புருஷ பொண்டாட்டி சண்டை போட்டுப்பாங்க. சீரியல்ல என்ன நடக்குது அத்தனை அக்கிரமும் நடக்கும். தயவு சொல்றேன், ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இதெல்லாம் செவி கொடுக்காம இது சர்ச்சுக்கு மட்டும்தான், வெளியில போனா நம்ம அப்படி இருக்க கூடாது நினைக்கிறீங்கனாக்கா ப்ளீஸ் சாரி, இதுதான் உண்மை. அதனால்தான் இன்னைக்கு உட்காந்துட்டு அது நடக்கலையே, 2020 முடிய போது நம்ம என்ன பண்ண போறோம், ஐயோ நம்ம என்ன பண்ண போறோம், 2020 இது நடக்கலையே, கஷ்டப்பட்டு இருக்கோம் இன்னைக்கு உட்காந்து. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியல, அவருடைய வசனங்களை நம்ம கேட்காம விட்டுட்டோம். 4வது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 33வது வசனம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணங்கள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். 15:33. மோசம் போகாதிருங்கள், அதே ஆமா, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நான் எடுக்கிற 4வது தீர்மானம், ஆகாத சம்பாஷணை எனக்கு வேண்டாம். ஊர் கதை, வம்பு கதை பேசுறவங்க வாயை கிளிப்பு போடலாமா, இன்னும் 2 நாள் தான் இருக்குது, கிளிப்பு போடலாமா, ஊர் கதை வேணாம், அவங்கள பத்தி வேணாம். அவங்க உங்களுக்கு தெரியுமா ரொம்ப மோசம், அவங்க அவங்கள பத்தி பேசக்கூடாது, ஆனா நான் சொல்றேன் ரொம்ப மோசம். நிறுத்துங்க. அவங்கள பத்தி சும்மா சொல்லக்கூடாது, நான் ஜெபம் பண்றேன், ஆனா பயங்கரமான ஜெபம். பேசாதீங்க. எத்தனை நிமிஷம் பேசுறீங்க? எத்தனை நிமிஷம்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஆகாத சம்பாஷணை, அதை வாசிமா. ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்குமா? வேண்டாது. வீட்டுக்குள்ள பூந்துகிட்டு, வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு சர்ச்சை பத்தி பேசுறது, பாஸ்டரை பத்தி பேசுறது, ஊர்க்கதை பேசுறது, அந்த பிலீவரை பத்தி பேசுறது, இந்த பிலீவர் பத்தி பேசுறது, அவங்க பாரு எப்படி சாட்சி சொன்னாங்க, இவங்க பாரு எப்படி சாட்சி சொன்னாங்க, அவங்க என்னாச்சு, இவங்களோட நான் அடுத்த வாரம் பயங்கரமா சாட்சி சொல்லிட்டு வரப்பாரு. கேட்டாரா கர்த்தர்? அவங்க என்ன சாட்சி சொன்னாங்க, அவங்களோட நான் சூப்பரா சொல்லிட்டு வருவேன். சாட்சி சொல்றதுலே வேற ஒரு போட்டி தெரியுமா? சாட்சி சொல்றதுல கூட ஒரு போட்டி. நீ சாந்தி இப்படியா சாட்சி சொன்ன, நான் பாரு அடுத்த வாரம் வேற மாதிரி சொல்றேன் பாரு, எந்ததான் நல்லா ஜூம் பண்ணி எடுப்பாங்க. இப்பதான் அப்படி இல்ல. 5000 கொடுத்தா போன்ல பேசலாம், 25,000 கொடுத்தா நேர்ல பேசலாம், நேர்ல போய் சாட்சி சொல்லிட்டு வரலாம். எத்தனை பேர் அந்த விளையாட்டு எல்லாம் போன அந்த கேம்ல எத்தனை பேர் ஆடுறீங்க? அந்த கேம் இருக்கிறாங்க சில ஊழியக்காரங்க. 25,000 கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், நேரா அங்க போயிட்டு நேரா பார்த்து பேசிட்டு சாட்சி சொல்லிட்டு வரலாம். நீ ஜூம்ல எல்லாம் சொன்னா பத்தாதான். ஹல்லேலூயா. ஆமென். புரிஞ்சுக்கங்க. ஒண்ணு
ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்காதீங்க. நம்மலாம் ஏன் 25,000 கொடு, இங்க உட்காந்துட்டோம் 5 ரூபாய் கூட வாங்கல, நீ சாட்சி சொல்லு, சாட்சி சொல்ல வச்சோம். ஆனா உன் சாட்சியை டிவியில போடுறதுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? எவ்வளவு? அட்லீஸ்ட் 25,000. 25,000 நாங்க எல்லாம் குடும்பமா நிப்போம். நீ 50,000 கொடுத்தா நீ மட்டும் நிப்ப. தயவு செய்து ஆண்டுடைய வார்த்தைகளை எப்படி ஏற்றுக்கொள்றோம் நம்ம? ஆகாத சம்பாஷணை வேண்டாம், வேண்டவே வேண்டாம். ஆகாத சம்பாஷணை, எந்த ஆகாத சம்பாஷணை நீங்க பேசுறீங்களோ அன்னைக்கு நம்ம விடிவு காலமே வராது, விடிவு காலமே வராது. ஒரு ஆண்டவர் சொல்றாரு, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு கணக்கு ஒப்பு கொடுக்கணுமா. பைபிள்ல இருக்குது. நியாய தீர்ப்பு நாள் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? கணக்கு ஒப்பு கொடுக்கணும். சோ பக்கத்துல இருக்கிற சொல்லுங்க, என் பேச்ச நான் இனிமேல் லிமிட் பண்ணிக்கிறேன். ரெண்டு பக்கமும் சொல்லுங்க, என் பேச்ச நான் இனிமேல் லிமிட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா ஒரு கையில பைபிளை பிடிச்சிட்டு சொல்லுங்க, சத்தியம். என் பேச்ச நானு எல்லா வாயும் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் என் பேச்ச நானு லிமிட் பண்ணிக்கிறேன். ஆமா, ஆகாத சம்பாஷணை. ஆமென். ஆகாத சம்பாஷணை, என் பேச்ச நான் லிமிட் பண்ண முடியாது, நான் பேச முடியாது. நான் என்ன பதில் சொல்லணுமா? அப்பதான் நீங்க வரும்போது என்ன பண்ணுவாங்க? சாக்கு போட்டுட்டு பேசுவாங்க, அந்த வேண்டாத டாபிக்கை ஒன்று தொடங்குவாங்க. அப்ப நீங்களும் உள்ள போய் பூந்துக்கலாம்ல. உனக்கு தெரியுமா அந்த சேட்டம்மா? அவள்தான். அப்படியா? அப்படியா? ஐயோ இப்படியா? அப்படியா? அர்த்தமே இருக்காது. உனக்கு தெரியுமா 2014 வந்தாங்களா அந்த சாந்தி? அவள்தான். தேவையா? 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 தேவையான்னு கேட்கிறேன். நிறுத்திக்கங்க. அவங்க அழகா பார்த்தா நல்லா இருக்கும். ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும். சொல்லுங்க, நான் தான் அழகு. நான் அழகா இருக்கிறேன்னா? கேட்காதீங்க, கேட்க வேணாம். தெரியுதா? கேட்க வேணாம். அவங்க ஆகாத சம்பாஷணை. என்ன 365 நாள் என்னென்ன பிளான் பண்ணிக்கிறீங்க? யார்கிட்ட பேசலாம், யார்கிட்ட போட்டு தள்ளலான்னு பாத்துக்கிறீங்க? நல்லா யோசிங்க. 365 நாள்ல யாரெல்லாம் போட்டு தள்ளலாம்னு யோசிச்சுருக்கிறீங்க? யாரையும் போட்டு தள்ள முடியாது. ஆண்டோடைய பிள்ளைங்க இங்க இப்போதோ இந்த சன்னிதானத்துல தீர்மானம் எடுத்துக்கிறோம். 4வது தீர்மானம் இது. புரியுதா? அதனால சொல்லுங்க, என் பேச்ச இனிமேல் நான் லிமிட் பண்ணிப்பேன். நிறைய பேரு என்ன பண்றோம்? 15 நிமிஷத்துக்கு மேல பேசணும். 15 நிமிஷத்துக்கு மேல அந்த டாய்லெட்ல எப்படிதான் போன் பேசுறீங்களோ? நல்லா யோசிச்சு பாருங்களேன். நிறைய பேரு ஆமா தாங்கவே முடியாது. டாய்லெட்ல உட்காந்து நான் எடுத்துனே போக மாட்டேன், அட்டன் கூட பண்ண மாட்டேன். கண்டிப்பா சொல்றேன். சோ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பைபிள்ல சொல்லுது இல்ல? இன்னைக்கு செல்போன் தான் அது. செல்போன் என்ன சொல்லுது? நான் உன்னை விட்டு கைவிடவே மாட்டேன், உன்னை விட்டு விலகவே மாட்டேன். ஆனா கர்த்தர் அன்னைக்கு எனக்கு சொன்னாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்னைக்கு எத்தனை பேருக்கு செல்போன் சொல்லிட்டு இருக்குது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பெரிய ஆபீசர் மாதிரி நான் எடப்பாடி கூட தூக்குறதில்ல. அப்படியே இப்படிதான் பாத்துக்கிறீங்களா? கையில இப்படி வேற வாய்ப்பு போயிடும். நான் தான் செல்போன் வச்சிருக்கிறேன், என்ன இப்படி வேற போயிடும். நானும் பாக்குறேன், எடப்பாடி கையை வீசிட்டு போறாரு, பின்னாடி அவன் பிஏ தான் எடுத்துன்னு போறான். பாக்கெட் கூட இல்லை அவருக்கு. ஆனா நம்ம பாத்தீங்கன்னாக்கா ஐயோ ஒண்ணுமே இல்லை, ஊர் கதை. அவளா வந்துட்டாளா பேசுறதுக்கு டாய்லெட்டுக்குள்ளலாம் போயிட்டு சீக்கிரட்டா மறைஞ்சிக்கின்னு புருஷன் பார்த்துருவாருன்னு சொல்லிட்டு எல்லாம் மறைஞ்சிக்கிட்டு பெட்ரூம்ல சாத்திக்கின்னு. எத்தனை பேர் சாத்திங்கெல்லாம் பேசுறீங்க? பெட்ரூமை சாத்திக்கிட்டு ஏன்னா ஊர் கதை பேசுங்க. ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஆமென். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. செல்போனால நம்மளுடைய வாழ்க்கை அழியக்கூடாது. இன்னைக்கு செல்போனால நிறைய பேருடைய வாழ்க்கை அழிஞ்சு போகுது. இன்னைக்கு செல்போனால நிறைய குடும்பத்துல சண்டை, இன்னைக்கு செல்போனால நிறைய வாழ்க்கையில சண்டை, நிறைய வாழ்க்கையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இன்னைக்கு ஒரு வீட்டுல சண்டைக்கு காரணமா ஒரு செல்போனா இருக்கு தெரியுமா? நீங்க பேசுறீங்களோ எப்ப பாரு செல்போன்ல இருக்கிறீங்கல்ல. அம்மா வந்து கேட்பாங்க, உன்கிட்ட பேசவே முடியல, எப்ப பாரு செல்போன்ல இருக்கிற. மனைவி வந்து கேட்கும், எப்ப பாரு செல்போன்ல இருக்கிற, எப்ப பாரு செல்போன் ஊட்டிக்கிட்டே இருக்கும். தயவு சொல்றேன், அதாவது நமக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும்.
வித்தியாசம் இருக்கணும். அந்த செல்போனை வச்சுக்கிட்டு ஒரு நிறைய பிள்ளைங்க இந்த சர்ச்சுக்கு வரவங்க சொல்றேன், உங்க ஸ்டேட்டஸை பார்க்கும்போது எனக்கு வேதனையா இருக்கு. என்னை நீங்க பிளாக் பண்ணி போடுவீங்க இனிமேல், அதுக்கும் நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் கர்த்தர் பார்க்குவார். என்ன ஏன்னாக்கா நிறைய சினிமாவை போடுறீங்க, சினிமா பாட்டை போடுறீங்க. நேற்று ஒரு தம்பிக்கிட்ட நான் ஃபோன் பண்றேன், சினிமா பாட்டு. உடனே கேட்குறே, என்னடா சினிமா பாட்டை போடுறீங்க, என்னடா நான் எப்படா கேட்பேன் உன் பாட்டை, அந்த பாட்டை நான் கேட்க முடியாதுடா, எடுறா ஃபோனை. இல்லாண்டி அது 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 தெரியாம உள்ள வந்துச்சான். அது எப்படி வரும்னு கேட்கறது தெரியாம. நீ காலர் டியூனை ஆன் பண்ண அது தெரியாம வரும் தான். அது எப்படி போகுமா, ஒரு மாசம் கழிச்சு தான் போகுமா, சொல்லிக்கலாம். அது ஒரு மாசம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா போயிடுமா. சோ நிறைய பேருடைய செல்போன்ல வால்பேப்பர் யார் இருக்கிறா? சித்து யார் இருக்கிறா? யார் இருக்கிறா வால்பேப்பர்ல? உங்க வால்பேப்பர்லாம் சிரிக்காதீங்க. துக்கமான விஷயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா இருக்காம வைக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா என் பரிசுத்தத்தை நான் இழந்துட்டேன், என்னோட செல்போன்ல கூட நான் இழந்துட்டேன். இந்த செல்போன்ல நீ வந்து கேட்டீங்கன்னாக்கா நிறைய பேருடைய இதுல பார்க்கணும், கம்ப்யூட்டர்ல பார்க்கணும். என்ன இருக்குனாக்கா ஃபுல்லா அந்த MP3 திறந்தா எல்லா சினிமா பாட்டும் இருக்கும். ஒளிச்சு மறைச்சு அதுக்கு ஒரு லாக் போட்டு வச்சிருப்பாங்க. பத்தாத லாக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு லாக்கு மேல லாக்கு மேல லாக்கு ஃபுல்லா லாக்டவுன் பண்ணிட்டு வர கர்த்தர். வேணாம், வேணவே வேணாம், தயவு செய்து வேணாம். நான் பரிசுத்தத்துல இருக்கிறேனாக்கா, நான் கர்த்தரோட நான் ஜெபிக்கிறேனாக்கா, நான் முழங்கால் போடுறேனாக்கா, என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்கிறனாக்கா, நான் இப்படிதான் வைராக்கியமா நான் வாழ்வேன். நான் என்னைக்கு கர்த்தருக்காக வைராக்கியமா வாழணும்னு முடிவு பண்ணணும், ஆசீர்வாதம் சும்மா பொழந்து கட்டினாரு கர்த்தர். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு. ஐ என்ஜாய் மை லைஃப், என்ஜாய். யார் யாரெல்லாம் காரி தூக்குனாங்க பாத்துக்கோ, யார் யாரெல்லாம் கேவலமா பேசுறோம் பாத்துக்கோ, யார் யாரெல்லாம் நீ முன்னேற பாத்துக்கோ, எல்லாத்தையும் பாத்துக்கோ. உயர்த்துவாருங்க கர்த்தர், உயர்த்துவாரு. உயர்த்துகிறது அனுபவிக்கணுமா? இதோ எடுக்கிற தீர்மானம், 4வது தீர்மானம் முடிஞ்சிருக்குது. 4வது தீர்மானம், நிறைய லேப்டாப்ல இருக்கிற உங்களுடைய சினிமா பாட்டை எடுங்க, அது வால்பேப்பர் முடிவு பண்ணுங்க. நான் இதை போட மாட்டேன்னு முடிவு பண்ணுங்க. இந்த பாவத்துக்குள்ள நான் போக மாட்டேன் முடிவு பண்ணுங்க. கண்டிப்பா முடிவு பண்ணுங்க. வாலிப பிள்ளைங்க முடிவு பண்ணுங்க. அப்பதான் உன் தலையெழுத்த கர்த்தர் மாத்துவாரு. இது உண்மை. வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாரும் முடிவு பண்ணுங்க. இதுதான் உண்மை. நான் கீழ்ச்சி போடுவேன், என் வால்பேப்பர் கூட நான் யாரையும் கொண்டு வர மாட்டேன். ஆண்டவரை அறியாதவங்க உன் வால்பேப்பர்ல வரக்கூடாது. இந்த வேதத்தை நீ தொடறனாக்கா, இந்த வேதத்தை நீ வாசிக்கிறனாக்கா, ஆண்டவரை அறியாதவங்க யாரும் உன்னுடைய வால்பேப்பர்ல வரக்கூடாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நேசிக்கிறாரு. உண்மையாவே சொல்றேன். நான் சொல்றேன், நீ ஜெபிக்கிற, நீ வேதம் வாசிக்கிற, நீ எல்லாத்தையும் செய்யற, ஆனா இதெல்லாம் நீ வீக்கா இருக்கிற. நீ வந்து வால்பேப்பரை போட்டுக்கிற, நீ வேண்டாத ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டுக்கிற. நான் சொல்றேன், சாக்கடை தண்ணி எடுத்து நீ எவ்வளவுதான் ஃபில்டர் பண்ணி குடிச்சாலும் வித்தியாசம் இருக்குமா? வித்தியாசம் இருக்கலாம். குடிக்கும் போது உன் மனசுல என்ன சொல்லணும்? ஐயோ அந்த வாசனை வருது, ஒரு மாதிரி வாசனை வர மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி அடிக்குது. என்னதான் நான் சாக்கடை தண்ணி நீ ஃபில்டர் பண்ணி குடிச்சாலும் அது சாக்கடை தண்ணி தான். அது 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 வந்து ஃபில்டர் தண்ணியாவோ கேன் தண்ணியாவோ மாறாதது. என்னதான் நீ ஜெபம் பண்ணாலும், என்னதான் நீ பைபிள் வாசிச்சாலும், உன் செல்போன்ல MP3ல நீ அத்தனை சினிமா பாட்டை வச்சுக்கிறனாக்கா, அத்தனை படத்தை நீ வச்சுக்கிறனாக்கா, அத்தனை ஸ்டேட்டஸை நீ வைக்கிறனாக்கா, அத்தனை ஆக்டர்ஸை நீ போடுறனாக்கா, கண்டிப்பா நான் சொல்றேன், அது சாக்கடை தண்ணி தான். என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வித்தியாசமே கிடையாது. நான் மாறினாக்கா, ஆண்டவரே தூக்கி போடுறேன், எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் உமக்காக நிக்கணும் ஆண்டவரே, நான் என் ஆசீர்வாதத்தை பார்க்கணும் ஆண்டவரே, நான் பேச முடியாது ஆண்டவரே, இல்ல நான் அந்த அவனை மாதிரி இருக்கிறேன், இவனை மாதிரி இருக்கிறேன், எனக்கு சொல்ல முடியாது ஆண்டவரே, நான் வர்றேன் ஆண்டவரே, நீங்க தான் வேணும் ஆண்டவரே. இதுதான் இந்த பரிசுத்தத்தை தான் கேட்கிறாரு. இந்த பரிசுத்தத்தை தான் கேட்கிறாரு. கர்த்தர் ஒன்னும் வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு நீ வந்துரு சொல்லவே இல்லை. கண்டிப்பா சொல்ல. நீ நகையெல்லாம் அவுத்து போட்டு வந்துரு கர்த்தர் சொல்லவே இல்லை எங்கேயுமே. மனசுக்குள்ள இருதயத்துல மாற்றம் வேணும், எனக்கு மாற்றம் வேணும். 5வது காரியம், எரேமியா 9வது அதிகாரம், எரேமியா 9வது அதிகாரம் 1வது வசனம். எரேமியா 9வது அதிகாரம் 1வது வசனம். ஆமென். என்னுடைய தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமாய் இருந்துமானால் நலமாயிருக்கும். அப்போது என் ஜனமாகிய குமாரத்தை கொலை உண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். சொல்றேன்,
தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளமே நீங்க அனுபவிச்ச கிறிஸ்துவ இன்னொருத்தருக்கு கொடுக்கணும், இன்னொருத்தருக்கு கொடுக்கணும். அதுதான் அந்த 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 ஆத்மாவுக்காக அழுது ஜெபிப்பு தான் உங்களுடைய கடமையா இருக்குது. இதுதான் 5வது காரியமா கர்த்தர் நமக்கு சொல்றாரு. நான் எப்படியாச்சும் நான் சொல்றேன், நீங்க என் கூட நீங்க ஒரு நாள் டிராவல் பண்ணுங்க. ஒரு ஆட்டோல போனா கூட அந்த ஆட்டோக்காரனை நான் விட மாட்டேன், கண்டிப்பா விட மாட்டேன். கேட்பேன், உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க, கல்யாணம் ஆயிடுச்சா, எந்த சாமியை கும்பிடுறீங்க, எப்படி கும்பிடுறீங்க, என்ன பண்றீங்க சொல்லிட்டு வந்துரு. இறக்கும் போது, ஏசப்பா இந்த ஆத்மாக்கு நான் சொல்லிட்டேன், நீங்க பாத்துக்கங்க, எனக்கு தெரியாது, நீங்க பாத்துக்க. இதுதாங்க கர்த்தர் கொடுக்குற கட்டளை. உங்க வீட்டுக்கு பெருக்கிறதுக்கு வராங்களே, உங்க வீட்டை கிளீன் பண்ண வராங்களே, உங்க வீட்டுக்கு சாமான் எடுத்துக்கிட்டு வராங்களே, உங்க வீட்டுல அத்தனை பேர் வராங்களே, எத்தனை பேருக்கு ஆண்டவரை பத்தி சொன்னீங்க, எத்தனை பேருக்கு ஆண்டவரை பத்தி சொன்னீங்க? ஒரு விசுவாசிக்கு அழகு கொடு, நீ அனுபவிச்ச சந்தோஷத்தை இன்னொருத்தருக்கு கொடு, நீ அனுபவிச்ச சுவிசேஷத்தை இன்னொருத்தருக்கு கொடு. அதுதாங்க அழகு, அதுதான் அழகு. கர்த்தர் அதை தான் கேட்கிறாரு. கண்டிப்பா சொல்றேன், ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம இருக்கிறோம்னாக்கா இன்னொருத்தருக்கு கண்டிப்பா நான் என்னுடைய இயேசுவை, என்னுடைய ஊழியத்தை நான் கொடுத்தே ஆக வேண்டும், கொடுத்தே ஆக வேண்டும். பீகார்ல ஒரு சின்ன பையன், கால் நடக்க முடியாது, அவனால கை மட்டும் தான் நல்லா இருக்கும், இங்க இருந்து ஃபுல்லா வேலை செய்யாது. ஒரு நாள் ஒரு ஊழியக்கார் ரோட்ல போயிட்டே இருந்தான். அவருக்கு முன்னாடி ஒரு சைக்கிள் போயிட்டே இருந்துச்சு. ஒரு சைக்கிள்ல நிறைய புக்ஸ் எல்லாம் அடிக்கிட்டு, ட்ராக்ஸ் எல்லாம் அடிக்கிட்டு அப்படியே நகர்ந்து போனான். ஃபுல்லா அப்படியே தான் ரெண்டு கையில முட்டி போட்டு அப்படியே காலை தேய்ச்சிக்கிட்டு வாயில பாத்தீங்கன்னாக்கா ட்ராக்ஸ் இருந்துச்சு. வேலை செய்யல, ரெண்டு காலு வாயில ட்ராக்ஸ். அதை எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சார் ஒருத்தருக்கும். அந்த பையன் கொடுக்க ஆரம்பிச்சானா, ஒரு ட்ராக்ஸையும் கொடுக்க ஆரம்பிச்சான், முழுசா கொடுக்க ஆரம்பிச்சான் எல்லாருக்கும். அந்த ஊழியக்கார் கேட்டாராம், இது எப்படி செய்வேன்? நான் டெய்லி செய்வேன். என்ன வயசு தம்பி உனக்கு? 10 வயசு தான் ஆகுது எனக்கு. இந்த 10 வயசுல 2 காலு நடக்க முடியாது, போலியோ அட்டாக்கு, 2 கையும் சரியா வராது வேற. வாயில 2 கையில அப்படியே நகர்ந்து போயிட்டு அந்த வாயில ட்ராக்ஸ் வச்சு எடுத்து கொடுப்பானா. அந்த ரோட்ல போன ஊழியக்காரனை பார்த்துட்டு, நீ வா, உனக்கு நான் எதையாவது உதவி செய்யணும், நீ எதுக்கு எப்படி நீ இதை செய்யற, உனக்கு தான் கால் இல்லையா, நீ வீட்டுல இருக்கலாமே. எனக்கு இந்த அளவுக்கு கர்த்தர் உயிரை கொடுத்துருக்கிறாரு இல்ல, இந்த அளவுக்கு எனக்கு மூச்சு விட வச்சிருக்கிறாரு இல்ல, இந்த அளவுக்கு எனக்கு எல்லாத்தையும் செஞ்சாரு இல்ல கர்த்தரு. அந்த கர்த்தருக்கு நான் எதையாச்சும் செய்யணும். அதனால இந்த ட்ராக்ஸை வாயில வச்சு நான் கொடுத்துட்டு இருக்கிறேன், எல்லாருக்கும் கொடுக்குறேன். இன்னைக்கு எத்தனை பேர் 2 கையை கொடுத்துருக்கிறாரு கர்த்தரு, 2 காலை கொடுத்தாரு. எத்தனை பேர் ஆண்டவரை கொடுத்தீங்க? நீங்க ஆண்டவருக்கு எத்தனை பேர் ஆண்டவரை கொடுத்தீங்க? எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க? கொஞ்சம் யோசிங்களேன். நான் 17 வயசுல வட இந்தியாவுக்கு ஒரு மிஷினரியா போய் ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் சரியா தெரியாது, தமிழ் மட்டும் தான் தெரியும். ஆனா இன்னைக்கு நான் எப்படி தெரியுமா சந்தோஷப்படுறேன்? ரோட்ல நின்று ட்ராக்ஸ் கொடுப்பேன். நான் வட இந்தியாவில் நான் மிஷினரியா போய் எந்த பாஷையும் தெரியாது, சரியாவே ரோட்ல நின்று கொடுப்பேன், புக்ஸ் பைபிள்லாம் எடுத்து கொடுப்பேன். ஆனா இன்னைக்கு என்னுடைய உள்ளத்துல நான் சொல்ல முடியுமா, பரலோகத்துல யாருன்னா எனக்காக சாட்சி கொடுப்போம். அன்னைக்கு கொடுத்த இந்த ட்ராக்ஸ், அந்த சுவிசேஷம் அவங்காதீங்க. உங்க வாழ்க்கையில ஒருவேளை நீங்க இவ்வளவு நாள் அதை செய்யாம இருக்கிறீங்கன்னாக்கா ஒரு பாரத்தோடு நான் சொல்றேன், இது ரொம்ப முக்கியம், ஒருத்தருக்கும் முக்கியம். நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னாக்கா, நீங்க உங்க வாழ்க்கையில கிருபையை அனுபவிக்கணும்னாக்கா, நான் இன்னைக்கு சொல்லுவேன், யாரோ பரலோகத்துல கண்டிப்பா நான் செத்து போயிட்டா அந்த பரலோகத்துல சொல்லுவாங்க, இந்த பாப்பா தான் எனக்கு ட்ராக்ஸ் கொடுத்துச்சு, அதனால நான் ஏசாமி ஏத்துக்கிட்டேன். அவ்வளவு பேருக்கு நான் கொடுத்துருக்கிறேன். பாஷை தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. யார் நான் இங்கிலீஷ்ல கேட்டா கூட என்னால ஃப்ளூயண்டா பேச முடியாது. அந்த 17 வயசுல எல்லாத்தையும் தூக்கி போட்டு போனேன். வாலிப தம்பி தங்கச்சி, உனக்கு தான் இந்த கேள்வி நான் கேட்கிறேன். நீ எத்தனை பேருக்கு ஆண்டவரை பத்தி சொன்ன? எத்தனை பேருக்கு ஆண்டவரை பத்தி கொடுத்துருக்கிற? போலியோல நடக்க முடியாத அந்த அருமையான ஒரு தம்பி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் போது எனக்கு கையும் காலையும் உனக்கு கொடுத்துருக்கிறாரு பத்தியா, ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்குள்ள இருக்கிற நிறைய சீக்ரெட்டா நிறைய சந்தோஷம் இருக்குது. என்னன்னாக்கா, அந்த 17 வயசுல ஏசப்பாக்காக விட்டு கொடுத்தேன் எல்லாத்தையும். நான் கூட லவ் பண்ணியிருக்கலாம் நிறையா, நான் கூட அவன் கூட நான் ஓடி இருக்கலாம், நான் கூட எனக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா திறமைக்கு நான் என்ன வேணா செஞ்சிருக்கலாம். ஆண்டவர் கூப்பிட்டு கொடுத்தேன் தம்பி, ஆண்டவர் கூப்பிட்டு கொடுத்தேன் தங்கச்சி. நான் சொல்றேன்,
இன்னைக்கு பரலோகத்துல யாரோ எனக்காக வந்து சாட்சி சொல்லுவாங்க. உன் வாழ்க்கையை மாத்திக்கோ. 2020ஓட முடிட்டோம் வாழ்க்கை, முடிட்டோம் அந்த வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையே வேணாம் உனக்கு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையே வேணாம் உனக்கு. உன் வாழ்க்கையில உனக்கு என்ன கிடைச்சது நான் கேட்கிறேன்? ஒண்ணுமே கிடைக்கலையே. உன் வீட்டுக்கு வரவங்களை கூட விடாத. ஆண்டவரை பத்தி சொல்லி அனுப்பு. என் கூட பழகிறவங்களுக்கு தெரியும். எந்த கடையில எந்த ஹோட்டலுக்கு போனா கூட அந்த வந்து அங்க சர்வர் பண்றாங்கன்னாக்கா நான் சொல்லிட்டு வருவேன். என்ன சொல்லிட்டு வரேன்னா, ஏசாமியை விட்டுறாத, ஏசாமா விட்டுறாத, நீ வந்து நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு அடிக்கடி போவோம். ரீசெண்டா அண்ணா நகர்ல கௌரி கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல். இது நல்ல டிஃபன் சாப்பிட்றதுக்காக நாங்கள் போவோம். அங்க பாத்தீங்கன்னா அத்தனை சர்வஸும் அங்க இருக்கிற அத்தனை பேரும் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஹோட்டல் ஃபுல்லா இருக்கும். மேடம் 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 அப்படின்வாங்க. ஏன்? ஒரே ஒரு கிறிஸ்துவின் அன்பு. நான் சொன்னேன், பாஸ்டர் நான். அப்படி ஒரு மதிப்பு கொடுப்பாங்க. சொல்லுவேன், எங்க சர்ச்சுக்கு வாங்க, உடனே போட்டு காட்டுவேன். யூடியூப்ல இருக்குது, எங்க மெசேஜ் எல்லாம் கேளுங்க, உடனே கொடுங்க கொடுங்க, ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. உங்க கஷ்டம் இன்னைக்கு என்ன தெரியணும்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவத்தை சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இயேசுவை கொடுங்க. உனக்கு இன்னைக்கு உன் லவ் தான் பெருசா இருக்குதுல்ல, இன்னைக்கு உன் வாழ்க்கை தான் பெருசா இருக்குதுல்ல. இன்னைக்கு நீ இது அனுபவிக்கணும், அதை அனுபவிக்கணும். எனக்கு இல்லையே மற்ற பசங்களை பார்த்து, அந்த செல்போன் இல்லையே, இந்த செல்போன் இல்லையே, இந்த பைக் எனக்கு இல்லையே, அந்த பைக் எனக்கு இல்லையே, அதான் கஷ்டப்படுறேன்ல. கர்த்தர் உனக்கு அதுக்கு மேல ஒரு பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்காரு தெரியுமா? நான் அனுபவிச்சாத. உனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு மட்டும் நினைக்காத தம்பி, உனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு மட்டும் நினைக்காத. நீ முழங்கால் போட்டு வேதத்தை வாசிக்க வாசிக்க, நீ முழங்கால் போட்டு ஜெபிக்க ஜெபிக்க, உன் தலையெழுத்து வேற, உன் தலையெழுத்து வேற. கண்டிப்பா சொல்றேன். இன்னைக்கு நான் சொல்றேன், என்னை பத்தி 1000 பேர் தப்பா பேசினா கூட எனக்காக 10,000 பேர் 1,00,000 பேரை கர்த்தர் பரலோகத்தில் ரெடியா வச்சிருக்கிறாரு. அவங்க எல்லாம் சாட்சி சொல்ல கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆத்மா ஆதாயம் ஒரு முக்கியமான ஆதாயம். நான் ஒரு பிள்ளைங்களை கூட, வாலிப பிள்ளைங்களை விடவே மாட்டேன். அவங்க கிட்ட போனனாக்கா உடனே அவங்க பிடிச்சிப்பேன். ஒரு மேக்னெட் மாதிரி அவங்க கிட்ட நான் ஒட்டிப்பேன். அவங்க கிட்ட ஒட்டிக்கின்னு அவங்க வாழ்க்கையை பத்தி கேட்க ஆரம்பிப்பேன், அவங்க வாழ்க்கையை பத்தி பேச ஆரம்பிப்பேன். வாழ்க்கையில் இதை செய்யாத தங்கச்சி, வாழ்க்கையில் இந்த பாவத்தை செய்யாத தங்கச்சி, இந்த பாவத்தை செய்யாத தம்பி, வேணாம் தம்பி, உனக்கு உலகம் பெருசா தெரியலாம், ஆனா ஏசப்பா உன்னை நேசிக்கிறாரு, தயவு செய்து விட்டுறாத. சவால் பண்ணிட்டு வருவேன். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகிட்ட சவால் கொடுத்துட்டு வருவேன். இந்த பேரு ஏசப்பா விட்டு அவனுக்கு வாழ்க்கையே கிடையாதுன்னு. கர்த்தர் யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு, கர்த்தர் யார் கூடயோ பேசிட்டு இருக்கிறாரு. ஆவியானவர் பேசுறாரு. இன்னைக்கு உன்னை சும்மா கொண்டு வரல. இந்த சுவிசேஷத்தை நீ மற்றவங்களுக்கு அறிவிக்கணும். இந்த சுவிசேஷத்தை நீ மற்றவங்களுக்கு அறிவிக்கணும். எனக்கு ஒரு நாள் நான் ஒரு ஆத்மாக்காக பேசலனாக்கா, ஒரு நாள் நான் ஆத்மாக்காக ஜோமண்டனாக்கா, அது என்னுடைய கடைசி நாளுங்க. அது என்னுடைய கடைசி நாளா இருக்குங்க. டெய்லி யார்கிட்ட நான் பேசிட்டே இருப்பேன், டெய்லி யார் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிற விதம் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. என் ஆசீர் நான் சைன் போட்டு எங்கேயும் சம்பளம் வாங்கல. God provides everything. God provides. The Lord provides everything. எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார், எனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. எனக்கு வேண்டியதை தான் கொடுப்பாரு, அதுக்கு மீறி கொடுக்க மாட்டாரு. ஆனா எனக்கு எல்லாத்தையும் செய்வாரு. லிவிங் டெஸ்ட் பண்ணிங்க, லிவிங் டெஸ்ட் பண்ணிங்க இருங்க. பேரண்ட்ஸ், நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன், டைரியை எழுதுங்க உங்களை பத்தி. இல்லைன்னா நீங்களே டைரியா மாறுங்க உங்க பிள்ளைகளுக்கு. உங்க பிள்ளைங்க அவங்கள பார்க்கட்டும். உங்க அம்மா எப்ப பாரு ஜோம் பண்ணிட்டே இருப்பாங்க, உங்க அம்மா போராடி ஜோம் பண்ணுவாங்க, உங்க அப்பா ஜோம் பண்ணுவாரு. பிள்ளைகள் பேசட்டுமே. சேர்த்து சொல்றேன், தலையெழுத்த மாத்துக்கிற ஒரு தேவன் உங்க கையில இருக்கிறாரு. நீங்க எப்படி உபயோகப்படுத்த முடியாதுன்னு தெரிவித்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குறவருங்க. அழகா பாடினாங்க. அந்த பாட்டு எத்தனை பேரை தொட்டுச்சு தெரியுமா? எத்தனை பேரை தொட்டுச்சு எல்லாம். என்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் மாற்ற வல்லவராக இருக்கிறாரு ஏசப்பா. ஒண்ணுமே இல்லாம இருக்கிறாங்க, உங்ககிட்ட எந்த சர்டிபிகேட் கூட இல்லாம இருக்கலாங்க, உங்ககிட்ட எதுவுமே இல்லாம இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன் வாழ்க்கையே மாத்துவேன், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். என் வாழ்க்கையில நான் புரிஞ்சுக்கிட்டேன், கர்த்தர் மட்டும் தான் என்ன ஆசீர்வதிக்க முடியும், கர்த்தர் மட்டும் தான் என்ன ஆசீர்வதிக்க முடியும். வேற யாராலையும் ஆசீர்வதிக்க முடியாது, வேற யாராலையும் ஆசீர்வதிக்க முடியாது. அதனால தான் இன்னைக்கு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்குறேன். அந்த பிள்ளைங்க அவங்க கணவன் மனைவி 2 பேரும் கனடாக்கு போகும்போது அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரே ஒரு காரியம், போய் ஊழியம் செஞ்சிருங்க, போய் ஊழியம் செய்யுங்க. அதுதான் சொல்றேன், போய் ஊழியம் செஞ்சிருங்க. நீங்க பெரிய டென்டிஸ்ட் ஆகலாம், நீங்க பெரிய ஆட்கள் ஆகலாம். கனடாவில் போயிட்டு பெரிய நான் சொல்லிட்டேன், நீ பெரிய வீடெல்லாம் வாங்க வேண்டாம் அங்கே போயிட்டு. ஆனா
ஊழியம் மட்டும் செஞ்சிடறா. டெய்லி ஒரு 4 பேரை கூட்டிட்டு வந்து வீட்டுல ப்ரேயர் பண்ணிடுறா, டெய்லி ஜெபம் பண்ணிடுறா. உனக்கு கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பாரு. வேற எதுவுமே நான் சொல்லல, கேளுங்க அவங்கள. நீ போயிட்டு எனக்கு காசு அனுப்புடா, நீ போயிட்டு இவ்வளவு சம்பாதிடா, நீ அப்படியே இன்னும் அதெல்லாம் கர்த்தர் பார்த்துப்பாரு. அதான் கர்த்தர் பார்த்துப்பாரு. உருவாக்கி கொண்டு போறாரு, உருவாக்கி கொண்டு போறாரு, உடைச்சி கொண்டு போறாரு, உருவாக்கி கொண்டு போறாரு. கெஞ்சிக்க சொல்லுவேன், எப்படியாச்சும் ஊழியம் செஞ்சிடறான், எப்படியாச்சும் ஊழியம் செஞ்சிடறான். அங்க போயிட்டு ஒரு 4 ஆத்துமாவை கொண்டு வந்து வீட்டுல ஜெபம் நடத்திடுறான், போதும். அது மீதி கர்த்தர் பார்த்து பாரு. இன்னொரு ஹோப் சென்டர் அங்க தொடங்கட்டா செய்யுங்க. உங்க பிள்ளைகளுக்காக பேரண்ட்ஸ்க்கா உட்காந்து கவலைப்படுறதோட அந்த பிள்ளைங்களை ஊழியம் செஞ்சியா, மிஷனரிக்கான படிச்சியா, ஆண்டவருக்காக நின்னியா, இந்த மாதிரி கதைகளை கேட்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்க தேவனா இருக்கிறாரு. அவன் ஜெபம் பண்ணும்போது ஊழியம் செஞ்சவனை கர்த்தர் கனம் பண்றாருங்க, கனம் பண்ணுவாரு. ஏன்னா அப்படி கனம் பண்ணுவார் ஆண்டவர், அப்படி தூக்கி வச்சு கனம் பண்ணுவாரு. ஏன்னா எதனா ஒரு பிரச்சனையா முதல் போய் நிற்பங்க, சண்டை போடுறதுக்கல்ல, அவங்க கூட நிற்ப, அவங்க கூட நின்று வா வெளில வா, நீ வெளியில வந்துரு. கூப்பிட்டாங்க சீமா, அவங்க கூப்பிட்டாங்க, ஹேமா வீட்டுக்கு போனேன், இங்க நிறைய குடும்பங்கள்ல போன போது வா வெளியே வா, இந்த வழி இருக்குது, வா இந்த வெளியே வா, உன்னால முடியும் நின்னுக்கோ. கூப்பிட்ட போது அவங்க வந்தாங்க வெளியில. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சார், அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிச்சாரு. 6வது ஏசாயா 54வது அதிகாரம் 6வது தீர்மானம். மறந்துடாதீங்க, கர்த்தர் ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். 6வது 54வது அதிகாரம் 2வது வசனம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களில் திரைகள் விரிவாக்கட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. தயவு சொல்ற, உங்க கூடாரத்தின் எல்லையை விசாலமாக்குன்னு கர்த்தர் சொல்றாரு. கூடாரனாலே குடும்பங்க, குடும்பத்தை இழந்துடாதீங்க. 6வது தீர்மானம், நான் குடும்பத்தை இழக்க மாட்டேன். இன்னைக்கு டிவோர்ஸ் ரொம்ப ஈஸியா நடக்குது உலகத்துல, ரொம்ப ஈஸியா நடக்குது டிவோர்ஸ். எனக்கு பிடிக்கல அவனை, நான் வந்துட்டேன். அந்த பொண்ணை எனக்கு பிடிக்கல, நான் வந்துட்டேன். மெட்ராஸ் உடைய ஹைகோர்ட் சொல்லுது, ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுட்டே போதான் டிவோர்ஸ் பேப்பர், அதிகரிச்சுட்டே போதான். யாரை நம்பி எப்படி கல்யாணம் கட்டிக்குவீங்க? யாரை நம்ப முடியும்? அடிக்கடி சொல்லுவேன், ரட்சிக்கப்பட்ட மாப்பிள்ள தான் வரணும், ரட்சிக்கப்பட்ட பொண்ணு தான் வரணும். வரலனாக்கா அம்போ அவுட்டு. அதுல பாடுபட்டு நீங்க பிறண்டு மேல வரத்துக்குள்ள ஒரு வழி ஆயிடுவீங்க. கண்டிப்பா சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட மாப்பிள்ளையோ ரட்சிக்கப்பட்ட பொண்ணோ உங்க குடும்பத்துல வரலனாக்கா நீ போய் மாத்திக்கோன்னு சொல்லாதீங்க. யாரனா கட்டிக்கோ, எப்படின்னா கட்டிக்கோ, அந்த பொண்ணு மாறிடும், அந்த பையன் மாறிடும் நினைக்காதீங்க. பயங்கர குழி, பாதாள குழிதான். அதுல படுற அனுபவம் நான் சாட்சியா சொல்லுவேன், கதையா சொல்லுவேன். நான் கூடாரத்தின் எல்லையை விசாலமாக்குனாக்கா குடும்பத்தை விட்டுறாதீங்க, ஒரு நாள் விடாதீங்க. குடும்பத்துல கசப்புகள் இருக்கும், குடும்பத்துல வெறுப்புகள் இருக்கும், குடும்பத்துல சண்டை வரும். சொல்லுங்க, அணைச்சி வச்சுப்பேன் என் குடும்பத்தை. கர்த்தர் உங்களை நம்பி அந்த குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் உங்களை நம்பி பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் உங்களை நம்பி அந்த புருஷனை கொடுத்தாரு. கர்த்தர் உங்களை நம்பி அந்த மனைவியை கொடுத்தாரு. கர்த்தர் உங்களை நம்பி ஒரு வீட்டை கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு கூடாரத்தை கொடுத்துருக்கிறாரு, நிறைய பேருக்கு சொந்த வீட்டை கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் காப்பாத்திக்கிறப்பா, நான் காப்பாத்திக்கிறேன் ஆண்டவரே, என் குடும்பத்தை நான் சொல்லாதீங்க. சனியனே, எப்பதான் நான் உன்னை விட்டு ஒழிஞ்சு போகணும் பேசாதீங்க. தருதரும், உன்னை விட்டு நான் எப்பதான் மறைஞ்சு போகணும் பேசாதீங்க, பேசாதீங்க. பிள்ளைங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க அம்மா அப்பாவை மதிங்க. பிள்ளைங்க, ஒவ்வொரு பிள்ளைகளை சொல்றேன், உங்க அம்மா அப்பாவுக்கு மதிப்பு கொடுங்க, உங்க அம்மா அப்பாவை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, உங்க அம்மா அப்பாவுடைய வார்த்தைகளை கேளுங்க, அவங்க என்ன சொல்றாங்க என்பதை கேளுங்க. கர்த்தர் அப்படியே அசால்ட்டா வந்து ஆசீர்வதிக்கிற தேவனே கிடையாது. ஃபர்ஸ்ட் யூ கம், ஃபர்ஸ்ட் நீ வா ஆண்டவர்கிட்ட, நீ வா ஆண்டவர்கிட்ட. உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு. கூடாரத்தின் எல்லையை விசாலமாக, உன் வாசஸ்தலங்கள் விரிவாகட்டும், தடை செய்யாது, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து, இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதுதான். பிள்ளைகளுடைய சமாதானத்தை காண்பாய் சொல்றாரு கர்த்தர். ஒவ்வொரு இடத்திலும், ஆண்டவரே எங்க அம்மா இப்படி போயிட்டாங்க, எங்க அப்பா இப்படி போயிட்டாங்க, என் குடும்பம் தான் இப்படி போகுது, நான் வந்துடுறேன். ஒரு விசுவாசி போதும் ஒரு வீட்டுக்கு, ஒரு விசுவாசி. உன் மேல இருக்கிற அபிஷேகம் உன் வீட்டையே தொடும், உன் வீட்டையே தொடும். என் மேல இருக்கிற அபிஷேகத்தை நான் என்னைக்குமே விடல. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் என் மேல இருக்கிற அபிஷேகம் என் பிள்ளைகளை, என் கணவர் எல்லாரையும் தொடட்டும். அதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆன புதுசுல பிள்ளைங்க குட்டியா இருப்பாங்க, உட்காந்து 10 மணிக்கு காமெடி டைம் பார்த்து தான் நாங்க தூங்குவோம்.
ஏதோ ஒரு சீரியல் எங்க வீட்டுல வேலை செஞ்ச அம்மா சொல்லிட்டாங்க, அந்த சீரியல் என் கதை தான்மா. அந்த அம்மாவால எங்கேயோ இருப்போம், மவுண்ட் ரோட்ல இருப்போம், பரட்டிட்டு வா, ஓடி வா, வந்து 7 மணிக்கு அந்த டிவி முன்னாடி உட்காந்துடணும் அந்த சீரியலை பார்க்க. விட்டு கொடுத்தங்க. எத்தனை வருஷத்துக்கு விட்டு கொடுத்தாங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நான் விட்டு கொடுத்தேங்க. விட்டு கொடுத்த குறையவே இல்லை, உயர்ந்துட்டே போனேன். இன்னைக்கு முடிவெடுங்க. ஏசப்பா என் கூடாரத்தை நான் காப்பாத்தி கொள்றேன். வீட்டுல நிறைய கஷ்டம் உண்டு. கணவன் சம்பாதிக்காம இருக்கலாம், மனைவி சம்பாதிக்காம இருக்கலாம், உங்களை தண்ட சோறுன்னு சொல்லலாம், நீ என்ன பெருசா வந்துட்டியான்னு சொல்லலாம், உங்க பிள்ளைகள் திட்டலாம், உங்களுடைய கணவன் திட்டலாம், மனைவி திட்டலாம், சண்டைகள் வரும். நான் சொல்றேன், கர்த்தர் உன் மேல ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாருன்னா உன் கூடாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. உன் கூடாரம் உனக்காக தான் உன் கூடாரமே அந்த மிஷின் ஓடும், வேற எதுக்காகவும் ஓடாது. உனக்காக கர்த்தர் உன் குடும்பத்தை ஸ்மூத்தா நடத்துவாரு. ஒரு ஜெபிக்கிறாரு, ஒரு முழங்கால் போடுறவங்க மாத்திடுவீங்க, குடும்பத்தையே மாத்துவீங்க. நான் சாட்சி, நான் சொல்றேன்னு, நான் ஊழியம் செய்வேன், வா ஃபாலோ மீ. எல்லாரும் ஃபாலோ பண்ணி வந்துட்டு தான் இருக்கிறாங்க. நான் கவலைப்படல. பொம்பளை பேச முடியாது, ஆம்பளை தான் பேசணும். எந்த கதையும் நமக்கு செல்லாதுங்க. பொம்பளை மட்டும் பைலட் ஓட்டலாம், பிளைன் ஓட்டலாம், ஆம்பளை ஓட்டக்கூடாது. எல்லாத்துலயும் ஏறிக்கிட்டு போறமே. பொம்பளை ஆட்டோ ஓட்டுது, ஆனா பிரசங்கம் பண்ணக்கூடாது. தூக்கி போடுங்க. வாழ்க்கையெல்லாம் மாறிடுச்சு, உலகமே மாறிடுச்சு. நீ கேட்க முடியாதுன்னா போய் எல்லாரும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிப்பீங்க பாருங்க. ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்கன்னாக்கா. ஏழாவது காரியம் கண்டிப்பா இது எல்லாருக்குமே ஒரு வசனம், ஒரு வார்த்தை. நான் ஒரு நல்ல பெண்மணியா இருக்கணும், நான் நல்ல ஒரு ஆணா இருக்கணும் ஆண்டவரே, நல்ல ஒரு ஆணா, நல்ல ஒரு பெண்ணா இருக்கணும். அதாவது நிறைய பேருக்குள்ள ஒரு பெரிய வீக்னஸ் என்னன்னாக்கா, வீட்டில் இருக்கிற காரியத்தை, வீட்டில் இருக்கிற விஷயங்களை இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி சொல்றது. ஓகே, வீட்டில் இருக்கிற விஷயங்களை, வீட்டில் இருக்கிற காரியங்களை சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னாக்கா அவங்க வீட்டுக்கு போய் சொல்றது. அவங்க வீட்டில் உட்காந்து கதையா பேசுது. முடிவெடுங்க. நான் பேச மாட்டேன், நான் போக மாட்டேன், தேவையில்லை. என் கதையில இருக்கட்டும், என் கதை என் குடும்பத்திலே இருக்கட்டும். நான் ஊர் கதை, வம்பு கதை நான் பேச மாட்டேன். ஏன்னா வேதம் சொல்லுது, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இன்னொரு வீட்டை நான் தேடிக்கிட்டு போயிட்டு என் குறைய சொல்றதுக்கு முடியாது. என் புருஷனை பத்தி நான் பேச முடியாது, என் மனைவியை பத்தி நான் பேச முடியாது, என் பிள்ளைகளை பத்தி நான் பேச முடியாது. பேசுறவங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, பேசாதவங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. நிறைய பெண்மணிகள் நான் சொல்றேன், இந்த காலத்துல வீட்டை விட்டு போறது, இன்னொரு வீட்டுல போயிட்டு உட்காந்து பேசிட்டு வருது, இன்னொரு இடத்துக்கு போயிட்டு உட்காந்து பேச தேவையா? நல்லா யோசிங்க. நான் இனிமேல் வீணான கதைகளை, வீணான இன்னொரு வீட்டுல போயிட்டு நான் பேச மாட்டேன் ஆண்டவரே. ஆண்கள் டீ கடையில எத்தனை நிமிஷம் நிக்கிறீங்க? டீ கடையில நின்றுட்டு இருப்பாங்க, பாத்தீங்களா? நான் இவர் எந்த டீ கடையில இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. 28 வருஷம் ஆகுது. எந்த டீ கடையில நின்றுன்னு அங்க இருக்கிற ஆம்பளைங்க கூட பேசி இருக்கிறது நான் பார்த்ததே கிடையாது. எத்தனை ஆம்பளைங்க டீ கடையில நின்று வீணான பேச்சு. பொம்பளைங்க வீடு வீடா போறாங்கனாக்கா ஆம்பளைங்க டீ கடையில நின்றுகிட்டு பேச்சு, ஊர் கதை, வேண்டாத பிசினஸ் கதை, நடு ரோட்ல நின்றுட்டு பேச்சு, நடு ராத்திரி வரைக்கும் பேச்சு. வீட்டுல பிள்ளைங்க பொண்டாட்டி காத்துட்டு இருப்பாங்களேன்னு கிடையாது. போய் அப்படியே 1 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் அவங்களே கட்டிக்க வேண்டியதானே. எதுக்கு குடும்பம்? நல்லா யோசிங்க. ஒவ்வொரு சூழ்நிலை கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. ஏழாவது காரியம், ஆண்டவரே நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் ஐயா. இதை மாத்தி போடுங்க, எங்க குடும்பத்துல மாத்தி போடுங்க சுவாமி. வேண்டாம் ஆண்டவரே. 8வது காரியம், எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஆண்டவரே நான் இனிமேல் ஒழுங்கா சர்ச்சுக்கு போவேன், எல்லா வேலையும் நான் நேர்த்தியா செய்வேன், பர்ஃபெக்டா செய்வேன். 8வது, நான் சர்ச்சுக்கு போவேன் ஆண்டவரே. 52 வாரமும் நான் மிஸ் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. ஒவ்வொரு முறையும் நான் ஆசீர்வாதமா இருப்பேன் ஆண்டவரே. 52 வாரமும் நான் இப்படிதான் இருப்பேன் ஆண்டவரே. ஏசு சுவாமி எனக்கு உதவி செய்யுங்க, பர்ஃபெக்டா என்ன வைங்க ஏசு சுவாமி. சர்ச்சுக்கு போவேன். எத்தனை பிள்ளைங்க பேரண்ட்ஸ் கேட்பீங்க? பேரண்ட்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு போனியா, சர்ச்சுக்கு வான்னு கூப்பிட்டாலே அது முறைக்கும். அது அப்பதான் சொல்லணும், தூக்கம் வருது, நான் வர முடியாது, என் ஃப்ரெண்டு கூப்பிடுறான், நான் இன்னைக்கு படிக்கணும், இன்னைக்கு டியூஷன் இருக்குது. நிறுத்துறியா? உன் டியூஷனு, உன் வம்பு கதை எதுவும் இன்னைக்கு இனிமேல் செல்லாது. 20 வரைக்கும் பார்த்துட்டேன்,
சர்ச்சுக்கு போவாதனால கர்த்தர் உன்னை எப்படி அமுக்கி வச்சாருன்னு பார்த்துட்டேன். 21ல நீ ஜெயிக்கணும்னாக்கா வாங்க, ஆலயத்தை அட்டன் பண்ணுங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆண்டவர் தீர்மானங்கள். ஆண்டவரே, நான் உங்க பேச்சு கேட்கிறேன் சுவாமி, நான் உங்க பேச்சு கேட்கிறேன் ஆண்டவரே. 52 வாரமும் என்னதான் நடக்கட்டும், புயலா இருந்தாலும் சரி, ஏதா இருந்தாலும் சரி, நான் வருவேன் ஆண்டவரே, நான் வருவேன், உங்களுடைய வார்த்தையை கேட்பேன் ஆண்டவரே. எனக்கு தீபிகாவுடைய சாட்சியை மறக்கவே முடியாது. போன சண்டே ஏஞ்சி சொல்றாங்க, என்ன சொன்னீங்க, ஏந்திரிங்க, கொஞ்சம் ஏந்திரிங்க, என்ன சொன்னாங்க, 52 வாரம் ஒவ்வொரு வாரமும் சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. இந்த இயர் ஃபுல்லா 52 சண்டேஸும் வந்து கர்த்தர் அட்டெண்ட் பண்ண உதவி செஞ்சார். கேட்டீங்களா? எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. 52 வாரமும் கர்த்தர் அட்டெண்ட் பண்ண வச்சா. கேட்டுக்கிட்டீங்களா? இதான். ஆனா பெரியவங்க, எனக்கு கால் வலிக்குதுடா கொஞ்சம் சொல்லிட்டு போயிட்டு, பாஸ்டர் கேட்டா எதனா ஒன்று சொல்லிடு, அம்மா வெளில போயிட்டாங்க, ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு, என்ன பொய்யையும் சொல்லி அனுப்பி வைக்கிறது சாட்சி, என்ன பசங்களை அனுப்பி வைக்கிறது செல்லவே செல்லாது. இப்பவே சொல்லிடுறேன், தீர்மானம் எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி தீர்மானம் எடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னாக்கா, இல்லைன்னா முடியவே முடியாது. கர்த்தர் முடியவே முடியாதுன்னு சொல்லுவார். கட் அண்ட் ரைட்டா பேசுவாருங்க கர்த்தர். அவர் ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற தேவனே கிடையாது. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், இந்த வாரம் பரவாயில்ல, நீ வரலன்னா கூட பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நோ 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 நோ. உன் ஃப்ரெண்டு உனக்காக ப்ரெசென்ட் போட்டுடலாம், கர்த்தர் எல்லாம் ப்ரெசென்ட் போட மாட்டார் உனக்காக சர்ச்சில். ஸோ நான் வந்து பர்ஃபெக்டா போனோம்னாக்கா கர்த்தருடைய வாழ்க்கையை ஒவ்வொரு வாரம் கூட நான் தவறக்கூடாது. ஒரு வாரம் கூட கண்டிப்பா சொல்றேன், ஒரு வாரம் கூட நான் தவறாம நான் போன ஆண்டவரே, யாரை பத்தி நான் குறை சொல்லாம இருக்கணும் ஆண்டவரே. 52 வாரமும் நான் அட்டன் பண்ணணும் ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் நான் அட்டன் பண்ணணும் ஆண்டவரே. சர்ச்சுக்கு நான் தவற மாட்டேன் ஆண்டவரே. 52 வாரம் நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. 9வது நான் 52 வாரமும் நான் அட்டன் பண்ணுவேன் ஆண்டவரே. 10வது டெய்லி ஒவ்வொரு நாளும் கண்டிப்பா நீ செஞ்ச அற்புதங்களை நான் நோட் எழுதுவேன், டைரி எழுதுவேன். எனக்கு அந்த பழக்கம் கிடையாது, ஏன்னா இங்கே நிறையா வச்சுப்பேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய பிரசங்க நோட்டுகளில் இருக்கும் என்னுடைய சாட்சிகள் எல்லாம். அதனால ஆனால் முடிவெடுங்க, நான் எப்படியாச்சும் டெய்லி 10வது நான் டைரி எழுத தொடங்குவேன். கர்த்தர் என் கூட என்ன பேசுறாரு டெய்லி, கர்த்தர் என் கூட என்ன பேசுறாரு, ஒவ்வொரு நாளும் என்ன பேசிட்டு இருக்கிறாரு, பாஸ்டர்ஸ் மூலமா என்ன பேசுறாரு, என்ன வார்த்தைகளை கொடுத்தாரு, நான் டெய்லி எழுதுவேன். எத்தனை பேர் கை தூக்குறீங்க? நான் டெய்லி எழுதுவேன். டைரியை வாங்குங்க, எழுதுங்க, கர்த்தர் செஞ்ச அற்புதங்களை எழுதுங்க. ஒரு நாள் கூட கர்த்தர் தவற விட மாட்டார் உங்களை. ஒரு நாள் கூட 10 தீர்மானங்கள் எடுத்துக்கிறோம். எத்தனை பேர் 10ஐயும் நான் ஃபாலோ பண்றேன்னு சொல்றாங்க? எனக்காக தூக்க வேண்டாம், நான் 10ஐயும் ஃபாலோ பண்ணுவேன். 8 ஃபாலோ பண்றேன், 7 ஃபாலோ பண்றேன். என்னாச்சு, ஏன் 8லாம், ஏன் 10ஐயும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க? 5 ஃபாலோ பண்றேன். எனக்கு தெரிஞ்சு 10ஐயும் ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கா 10 நாள்ல உங்களுடைய அத்தனை கஷ்டங்களை கர்த்தர் நொறுக்கி போடுங்க, அத்தனையும் நொறுக்கி போடுங்க. கர்த்தருக்கு தேவை ஒரு வைராக்கியமான ஒரு நபர் தான். வைராக்கியமான ஒரே நபர் கர்த்தருக்கு தேவை. எல்லாரும் கர்த்தருக்கு தேவை கிடையாது. இப்பவே சொல்றேன், நீ டுப்பாங்கூரா இருக்கிறீங்கனாக்கா கர்த்தருக்கு தேவையே கிடையாது, தேவையே இல்லை. நீ சாதாரண ஒரு சும்மா ஏமாத்தணும்னு நினைக்கிறனாக்கா கர்த்தருக்கு தேவை கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, உண்மையா இருக்கிறனாக்கா இந்த 10ஐயும் வாழ்க்கையில இந்த 10 தீர்மானங்களையும் 10 தீர்மானங்கள் ஆண்டவருடைய ஜெபம், வசனம், ஆண்டவரே ஆகாத சம்பாஷணை, வேண்டாத காரியங்கள் ஆண்டவரே, ஏசுவாமி நான் உமக்காக சத்தியத்தை வெளிப்படுத்தணும் ஆண்டவரே, நான் உமக்காக வாழணும் ஆண்டவரே, என் குடும்பத்தை நான் காப்பாத்திக்கணும் ஆண்டவரே, நல்ல ஒரு பெண்மணியா நல்ல ஒரு ஆணா நான் ரோட்ல நின்று பேசாதபடி, வீணான வார்த்தைகளை பேசாதபடி ஆண்டவரே, நான் சர்ச்சுக்கு போற ஒரு பிரசனா, நான் 52 வாரமா ஆண்டவரே நான் உம பத்தி கேட்கிற பாசனா, உம பத்தி சொல்லுகிற பாசனா, நான் டெய்லி ஒரு நோட்டை எழுதுகிற பாசனா இருக்கணும். இது செய்யும் போது கண்டிப்பா சொல்றேன், ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த 10 தீர்மானங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த 10 தீர்மானங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்க வாழ்க்கையில தரும்போது கண்டிப்பா கர்த்தர் வேண்டாத காரியங்களெல்லாம் நமக்கு உடைச்சு போட வல்லவராக இருக்கிறார். வேண்டாத காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலையும் ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி அப்படியே ஜெபிக்கலாம். முழங்கால் போட முடிஞ்சவங்க முழங்கால் போடுங்க. அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நீங்க எழுதி வச்ச காரியத்துல ஆண்டவர் இதை நிறைவேற்றுங்க சொல்லி ஒரு நிமிஷம் ஆண்டவரோடு கூட நீங்க பேசுங்க. ஆண்டவரோடு கூட பேசுங்க, நீங்க பேசுங்க.
உங்களை ரெடி பண்ணி பேசுங்க. உங்களை ஆண்டவருக்கு தயார் செஞ்சு வச்சுட்டு பேசுங்க. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஏசப்பா பார்த்துட்டு இருக்கிறாரு. நொறுகுண்ட இருதயத்தோடு வந்த உங்களை கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, நான் மாத்த வல்லவரா இருக்கிறேன், நீ ஞானத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறேன். ஆண்டவரே, எடுத்த இந்த 8 தீர்மானம் 10 தீர்மானங்களும் ஆண்டவரே ஆசீர்வாதமா இருக்கட்டும். எங்க கூட பேசுறதுக்காக சொல்றேன். இயேசுவின் நாமத்தாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.